வணக்கம் நண்பர்களே. ஜெய 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 ஹேன்னு ஒரு மலையாள படம் 2022 ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட் ஆயிருக்கு. இந்த படத்தோட கதை என்னங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். படம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு காமெடி என்டர்டெய்னர் தான். ஆனால் இதன் மூலயமா அவங்க சொல்ல வர விஷயமும் ரொம்பவே சீரியஸானது. ஆண் ஆதிக்கத்துக்கு எதிரான படம் தான் இது. கதை என்னன்னா, நம்ம ஹீரோயின் ஆண் ஆதிக்கம் காட்டுற ஒரு குடும்பத்தில் பிறக்கிறாங்க. டீனேஜ் வரைக்கும் அங்கேயே வளர்றாங்க. அந்த பருவத்தில் காதல் வர்றது சகஜம் தானே. அவங்களும் ஒரு ஆளை காதலிக்கிறாங்க. அவனுமே ஒரு ஆண் ஆதிக்கம் பிடிச்சவனா தான் இருக்கான். விஷயமும் வீட்டுக்கு தெரிஞ்சு இந்த பொண்ணுக்கு வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. துரதிருஷ்டவசமா நம்ம ஹீரோயினுக்கு கணவருமே ஒரு மேல் சாவனிஸ்டா தான் வராரு. இவளோ பிறந்ததுல இருந்து கல்யாணம் கட்டிக்கிட்டு போற இடம் வரையும் எல்லாருமே ஆணாதிக்கம் பிடிச்சவங்கள தான் இருக்காங்க. இவங்க மத்தியில எல்லாம் இந்த பொண்ணு எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழுறா, இவன் அவங்களெல்லாம் ஒரு கட்டத்துல எதிர்க்கிறாளா இல்லையா, கடைசியில அதுல ஜெயிக்கிறாளா இல்லையாங்கிறது தான் முழு கதை. படத்தோட ஹீரோவா பேசில் ஜோசஃபும் ஹீரோயினா தர்ஷனா ராஜேந்திரனும் தான் நடிச்சிருக்காங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கதை என்னங்கிறத சுருக்கமா பார்த்துடலாம். படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு அப்பா தன்னோட பொண்ணை மடியில வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அந்த பொண்ணு தான் ஹீரோயின் ஜெயபாரதி, ஷார்ட்டா ஜெயா. நான் என்னோட பொண்ணை நேரு இந்திரா காந்தியை வளர்த்த மாதிரி ஒரு புரட்சி பொண்ணா வளர்க்க போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு அப்பா. இதை கேட்ட தாய் மாமனோ சரிதான் நல்லது அப்படின்னு சொல்றாரு. அடுத்த சீன்ல ஜெயா வளர்ந்துட்டு இருப்பா. ஒரு மரத்து மேல ஏறி விளையாடிட்டு இருப்பா. இதை பார்த்த தாய் மாமனோ அவளை இறக்கி விட்டு உள்ள போய் விளையாடுமான்னு அனுப்பி விட்டுருவாரு. அடுத்த சீன்ல ஜெயாவோட அண்ணன் ஒரு பொம்மை காரை வச்சு விளையாடிட்டு இருப்பான். அந்த காரை வாங்கி ஜெயாவுக்கு தராங்க. அடுத்த சீன்ல ஜெயாவோட அம்மா ரொம்பவே சந்தோஷமா இவளுக்கு ஒரு ஃப்ராக் எல்லாம் தச்சு கொடுத்துட்டு இருப்பாங்க. அடுத்த சீன்ல ஜெயாவோட அப்பா புத்தகத்தை கிழிச்சதுக்காக அவங்க அண்ணனை போட்டு அடிச்சிட்டு இருப்பாரு. ஜெயாவுமே அவளோட புக் எல்லாம் அங்கங்க கிழிச்சுதான் வச்சிருப்பான். ஆனா அவளெல்லாம் அடிக்க மாட்டாங்க. இப்படி எல்லாம் பண்ண அண்ணனுக்கு கோபம் வரதானே செய்யும். ஜெயாவும் தான் அவ புக்கெல்லாம் கிழிச்சு வச்சிருக்கா, அவளை அடிக்க மாட்டேன்றீங்க, என்ன மட்டும் போட்டு அடிக்கிறீங்களேன்னு இவன் சண்டை போடுறான். அதுக்கு அவங்க அம்மாவோ நீயும் அவளோ ஒன்னாடான்னு கேக்குறாங்க. இப்ப ஜெயாவோ வளர்ந்துட்டா, ஸ்கூல் படிக்கிறா. ஸ்கூல்ல அவ பக்கத்துல உட்காந்துட்டு இருக்க ஃப்ரெண்டு கிட்ட இப்ப நம்ம பார்த்தோம்ல கதை, அது எல்லாத்தையுமே சொல்றா. அதுக்கு ஃப்ரெண்டோ நீ ரொம்பவே கொடுத்து வச்சபடி பாத்தியா, வீட்லயும் உங்க மாமா எல்லாருமே உன்னை தாங்கன்னு தாங்குறாங்களே அப்படின்னு சொல்றா. இங்கதான் இருக்கு ஒரு ட்விஸ்ட். இவ சொன்ன கதை எல்லாமே உண்மைதான். ஆனா எல்லாத்துக்கு பின்னாடியுமே ஒரு காரணம் இருக்கு. இவ அதை முழுசா சொல்லவே இல்லை. முதல் சீன்ல அப்பா பொண்ணா இந்திரா காந்தி மாதிரி வளர்ப்பேன்னு சொல்லிட்டு இருப்பாருல, அதுக்கு மாமா சொல்லுவாரு எப்படி வேணா வளர்த்துக்கோ, முடிய நல்லா நீளமா வச்சு வள, அப்பதான் உன் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகும், இல்லைன்னா வர மாப்பிள்ளை எல்லாம் உன் பொண்ணுக்கு முடி சின்னதா இருக்கும்னு சொல்லி அவளை கட்டிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு அப்பாவோ சரிடா நீ சொன்னா சரியாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. மரத்து மேல பசங்க கூட விளையாடிட்டு இருந்த ஜெயாவை உள்ள போன் துரத்துனதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. வீட்டுக்கு வெளியில வந்து பெண்கள்லாம் விளையாடினா ஊர் ஜனங்கள்லாம் பார்த்துட்டு தப்பா பேசுவாங்களாம். என்னடா இது பொண்ணை வெளியில எல்லாம் விளையாட விடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தப்பா பேசுவாங்களாம். அதனால அந்த பொண்ணை உள்ள அனுப்பியிருக்காங்க. அண்ணன் கிட்ட இருந்து காரை புடுங்கி கொடுத்தது கூட ஜெயா கேட்கறான்றதுக்காக கிடையாது. அவன் வீட்டுல ஒரு டெடி பியர் பொம்மையை வாங்கி தர சொல்லி கேட்டிருப்பா ஆசையா. இன்னொரு வீட்டுக்கு போக போற பொண்ணுக்கு எதுக்கு நம்ம காசு செலவு பண்ணிக்கிட்டு அவளுக்கு எதுக்கு ஒரு பொம்மையை வாங்கி கொடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி அதை வாங்கி தர மாட்டாங்க. இவன் கிட்ட இருந்த ஒரு பழைய பொம்மையை வாங்கி அவகிட்ட கொடுத்துருவாங்க. புக்கை கீழ்ச்சதுக்கு அண்ணன் அடிக்கிறாங்கல்ல, அவனோட பழைய புக்கை தான் அடுத்த வருஷம் ஜெயாவுக்கு கொடுப்பாங்களாம். இந்த வருஷமே அவன் படிக்கும் போது அந்த புக்கை அங்கங்க கீழ்ச்சிட்டா அடுத்த வருஷம் அது ஜெயாவுக்கு கொடுக்க முடியாதுல்ல, அது பழசாயிடும்ல, அப்ப புதுசா ஒண்ணு வாங்கி கொடுக்கணும்ல, அதனால வீண் செலவு எதுக்குன்னு இவனை போட்டு அடிக்கிறாங்க. கல்யாணம் கட்டிட்டு போக போற பொண்ணுக்கு புதுசா எதுக்கு புக் எல்லாம் வாங்கி கொடுத்துக்கிட்டு எதுக்கு வீண் செலவுன்னு நினைக்கிறாங்க. ஆனா ஜெயா கிழிச்சதோ ஏற்கனவே அவன் அண்ணன் கிட்ட இருந்து வாங்கின புக்கு தானே, பழைய புக்கு தானே, அதனால அவளுக்கு அடி இல்லையா. அம்மாவோ பொண்ணுக்கு ஆசையா துணி எல்லாம் தச்சு கொடுக்குறாங்களேன்னு பார்த்தா அதுலயும் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அவங்க அம்மா அவளுக்கு புது துணியெல்லாம் தச்சு போடல, அவங்க அண்ணாவோட பழைய சட்டையை தான் இந்த மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ணி அவளுக்கு ஃப்ராக்கா தச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. இதையெல்லாம் கூட ஓரளவுக்கு பொறுத்துக்கலாம், ஏதோ காசு செலவாகுது அதனால இப்படி கஞ்சத்தனம் பண்றாங்க அப்படின்ட்டு. ஏன்டா பேரை கூட காசு செலவு பண்ணி வைக்க போறீங்க, அது ஃப்ரீ தானே, அதையாவது உருப்படியா வச்சிருக்கலாம்ல. ஜெயானி இவ பேர் கூட பழைய பேரு தாங்க. அவங்க அண்ணன் பேரு ஜெயனா, அதுல இருந்து பாதிய உருவி இவ பேரு ஜெயான்னு வச்சுட்டு இருக்காங்க. இந்த கதையெல்லாம் கேட்ட அவ ஃப்ரெண்டோ என்னடி இது கொடுமையா இருக்கு, இதுக்கு நானே மேல போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றா. முதல்ல காட்டின காட்சிகள் எல்லாம் வச்சு பார்க்கும்போது பொண்ணை ரொம்பவே செல்லமா ஃப்ரீடம் கொடுத்து வளர்க்குற மாதிரி தெரியுது. ஆனா உண்மை அது இல்ல. அவளுக்கு அவங்க வீட்டுல எந்த ஒரு ஃப்ரீடமும் இல்ல, ஒரு மரியாதையுமே கிடையாது அவ பெண்ன்றதுனால. இப்பேற்பட்ட ஆண் ஆதிக்கம் இருக்க ஒரு குடும்பத்துலதான் ஜெயா வாழ்றா. ஜெயாவோட ஸ்கூல்ல எல்லா பசங்களையும் ஊட்டிக்கு டூர் அழைச்சிட்டு போறாங்க. இவள ஊட்டிக்கு போறதுக்காக பர்மிஷன் கேட்கிறா அவ பேரண்ட்ஸ் கிட்ட. அவ அப்பாவும் அண்ணனும் சேர்ந்து பொம்பளை பசங்களுக்கு டூர் எல்லாம் எதுக்கு, எதுவும் வேணா நீ வீட்லயே கமன் கடை அப்படின்னு சொல்லிடுறாங்க. பசங்கெல்லாம் டூர் முடிஞ்சு ஸ்கூலுக்கு வந்ததும் ஒரு சார் எப்படி இருந்தது உங்களோட ட்ரிப்ன்றதை பத்தி ஒரு கட்டுரை மாதிரி எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. ஜெயா தான் டூருக்கே போலையே, அவ எதையும் பார்க்கவும் இல்ல, அவ எதையும் அனுபவிக்கவும் இல்ல, அவ என்னத்த கட்டுரை எழுதுறது. ஊட்டிக்கு இவ போலனால இவளுக்கு ஒரு கற்பனை இருக்கும்ல, அங்க இந்த விஷயம் எல்லாம் இருந்திருக்கும், இதெல்லாம் பார்த்திருப்பாங்கன்னு சொல்லி அதை வச்சு ஒரு கற்பனையா ஒரு கட்டுரையை எழுதி விடுறா. பெண்களுக்கு சின்ன சின்ன ஆசைகள் கூட நிறைவேறது கிடையாது, அவங்க எல்லாத்தையுமே ஒரு கற்பனையா தான் அனுபவிக்க வேண்டியதா இருக்கு. வருடங்கள் இப்படியே ஓடி போகுது. ஜெயாவும் ஸ்கூல் படிப்பை முடிச்சிடுறா. 12வது வரை படிச்சு முடிக்கிறா. +2ல அவ நல்லா படிச்சு நிறைய மதிப்பெண் வாங்கியிருக்கா. அதனால அவளுக்கு ஒரு நல்ல காலேஜ்ல சீட் கிடைக்குது.
ஜெயாவோட அண்ணனோ இவளுக்கு சீட்டு கிடைச்சிருக்க காலேஜ் இங்க இருந்து ரொம்பவே தூரம், அதனால இவளை இங்க இருந்து அனுப்ப வேணாம் அப்படின்னு சொல்றாரு. ஜெயாவோட அப்பாவோ என்னைக்கும் இல்லாத ஒரு அதிசயமா ஜெயாவுக்கு சாதகமா பேசுறாரு. பொண்ணு இவ்வளவு நாள் ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சிருக்கா, அவ ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு பெரிய காலேஜ்ல அவளுக்கு ஒரு சீட்டு கிடைச்சிருக்கு, அவளை எப்படி அனுப்பாம இருக்கிறதுன்னு கேக்குறாரு. ஜெயாவுக்கும் அவங்க அப்பா அவளுக்கு சாதகமா பேசுறாருன்னு நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்படுறா. எல்லாமே இந்த மாதிரி நல்லா போய்கிட்டு இருக்கு. கரெக்டா நேரம் அவங்க தாய் மாமா வராரு. தாய் மாமா என்ட்ரி கொடுக்கறத பார்த்ததுமே ஜெயாவோட அண்ணன் அப்படியே நைஸா அங்க இருந்து போயிடுவான். அட்வைஸ் பண்றன்ற பேர்ல ரொம்பவே மொக்க போடுவார் அவர் தாய் மாமா. அதனாலதான் ஜெயன் அங்க இருந்து போயிடுறான். வந்தவரோ இன்னும் எல்லாரும் ஒண்ணு கூடி ஏதோ பேசிக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுதுன்னு கேட்பாரு. அப்பாவும் நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்றாரு. ஜெயாவுக்கு வெளியூர்ல ஒரு பெரிய காலேஜ்ல அவ ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு கோர்ஸ் கிடைச்சிருக்கு, அதான் அவளை அனுப்பலாமா என்ன ஏதுன்னு அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம்னு அப்பா சொல்றாரு. விஷயத்தை கேட்டு தாய் மாமா அடடா ரொம்ப சந்தோஷம், அனுப்பி வைங்க ஜெயாவை நல்லா படிக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு. ஜெயாவோட அம்மாவோ இவளை வெளியூர்ல எல்லாம் தங்க வச்சா ஹாஸ்டலுக்கு எல்லாம் ஃபீஸ் கட்டணும், வந்து போறதுக்கு செலவு, இவளுக்கு தனியா செலவுக்கு வேற பணம் கொடுக்கணும், அதுக்கெல்லாம் என்ன பண்றதுன்னு கேக்குறா. இதை கேட்டதுமே தாய் மாமாவுக்கு பக்குன்னு ஆயிடுது. ஏன்னா இவர்கிட்ட காசு கீசு ஏதாவது கொடுங்கன்னு கேட்டுருவாங்கல்ல, அப்படிலாம் எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு உடனே பேச்ச மாத்திடுறாரு தாய் மாமா. பொம்பளை பொண்ணு தானே, இவளை ஒரு நாள் கட்டி கொடுத்து அனுப்ப தானே போறோம், இவளை எதுக்கு செலவு பண்ணி படிக்கல வச்சுக்கிட்டு, வெளியூர் காலேஜுக்குலாம் ஒன்றும் படிக்க அனுப்ப வேணாம், இங்கேயே உள்ளூர்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு காலேஜ் இருக்கு, நல்ல காலேஜ் தான், நான் சொன்னா உடனே சேர்த்துப்பாங்க, அதுல வேணா சேர்த்து விடுறேன் ஜெயாவா அங்க சேர்ந்து படிக்கணும்னு சொல்லிடுறாரு. பொண்ணை இந்த காலேஜ்ல சேர்த்தா நம்ம கண் எதிரிலேயே பத்திரமா இருப்பா, சாயந்தரம் 4:30 ஆனாலே வீட்டுக்கு வந்துருவா, இங்கேயே சேர்த்து விட்டுறலாம்னு சொல்லி எல்லாரும் பேசி முடிவு எடுக்கிறாங்க. இவங்க பேசின எல்லாத்தையும் ஜெயா ரூம்குள்ள இருந்து கேட்டுட்டு தான் இருப்பா. உடனே கோவமா வெளியில வருவா. நான் செத்தாலும் சாவனே தவிர நீங்க சொல்ற இந்த முடிவை நான் கேட்க மாட்டேன், நான் ஆசைப்பட்ட மாதிரியே அந்த வெளியூர் காலேஜ்ல அதே கோர்ஸ் தான் படிப்பேன்னு சொல்லி அடம் பிடிக்கிறா. அப்பாவும் ஆம்பளைங்க நாங்க எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்கோம், நீ என்ன வந்து கூட கூட பேசிக்கிட்டு இருக்க, மரியாதையா உள்ள போ அப்படின்னு திட்டி அனுப்பிடுறாரு. ஜெயாவும் கோவமா உள்ள போய் கதவு சாத்திக்கிறா. அடுத்த சீன்ல ஹீரோயின் காலேஜ்ல படிச்சுட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. இவ இவ்வளவு கட் அண்ட் ரைட்டா பேசினதை பார்த்தா ஏதோ வெளியூர் காலேஜ்ல தான் போய் ஜாயின் பண்ணிட்டாலும் நினைச்சா, அவ தாய் மாமா சொல்வாரே ஒரு டப்பா காலேஜ் ஒரு மொக்க கோர்ஸ் அதை தான் படிக்கிறா. அதை பார்த்தா ஒரு காலேஜ் மாதிரி கூட தெரியல, ஏதோ காலேஜ்ல இருக்க கேண்டீனே கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கும் போல. ஜெயாவுக்கு வேற வழி இல்ல, தலை விதியேன்னு அங்கேயே போய் படிக்கிறா. அவளுக்கோ காலேஜும் கோர்ஸும் தான் பிடிக்கல, அங்க ஒரு லெக்சரரை ரொம்பவே பிடிச்சிருக்கு. பார்க்க என்னமோ வயசானவரா தான் இருக்காரு. இவளுக்கு அவரை பிடிச்சு போக காரணமே அவர் ஆணுக்கு பெண் சமம், பெண்ணுக்கு எல்லா உரிமையே கொடுக்கணும் அப்படி இப்படின்னு பேசுவாரு. அவளோட சின்ன வயசுல இருந்தே பெண்கள்னா எல்லாருமே அடங்கி இருக்கணும், அவங்கள அடக்கிதான் வைக்கணும்ன்ற மாதிரி ஆண்களே தான் இவ பார்த்து வளர்ந்துருக்கா. அப்பேற்பட்டவளுக்கு இப்படி ஒரு மனுஷன் பெண்களுக்காக குரல் கொடுக்கறான், ஆண்களுக்கு இணையானவர்கள்னு சொல்றான், பெண்களுக்கு எல்லா விஷயத்திலயும் முழு சுதந்திரம் கொடுக்கணும் அந்த மாதிரி எல்லாம் பேசுற ஆள் இவரு. இவரை பார்த்ததுமே அந்த பொண்ணுக்கு காதல் வருது. ஜெயாவும் அவர்கிட்ட போய் அவ காதலிக்கிறதா சொல்றா. நியாயமா பார்த்தா அந்த மனுஷன் நீ படிக்கத்தனமா வந்திருக்க, படிக்கிற வேலையை மட்டும் பாரு, உன் வயசு வேற என் வயசு வேற, இதெல்லாம் வயசு கோளாறுல வர்றது அப்படி இப்படின்னு ஏதாவது அட்வைஸ் பண்ணி அனுப்பாம, பரவாயில்லையே நம்ம குண்டா இருந்தாலும் வயசா இருந்தாலும் நம்மள தேடி ஒரு சின்ன பொண்ணெல்லாம் வருது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணிடுறான். ஜெயாவோட ஃப்ரெண்டு ஒரு பொண்ணுக்குமே இவரை பத்தி ஒரு நல்ல அபிப்பிராயம், இந்த பெண் உரிமை பத்தி எல்லாம் பேசுறாருல்ல, நீ ரொம்பவே கொடுத்து வச்சவடி, இவரை மாதிரி ஒரு நல்ல மனுஷனை கல்யாணம் பண்ணிக்க போற அப்படி இப்படின்னு சொல்லி அவளை ஏத்தி விட்டுறா. ஜெயாவுக்கும் இவரு நம்மள ஏத்துக்கிட்டாரு, இனிமே நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும், இவரை நம்மள நல்லா பாத்துப்பாருன்னு நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்படுறா. ஜெயாவும் அந்த வாத்தியார் கூட நல்லா பழக ஆரம்பிக்கிறா. போக போகதான் அவரோட உண்மையான குணம் என்னங்கிறது வெளியே வருது. முதல்ல பெண் உரிமை ஆணுக்கு பெண் சமம் பேசிக்கிட்டு இருந்த மனுஷன் இப்ப ஜெயா மேலேயே சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாரு. நேத்து போன் பண்ண நம்பர் பிஸின்னு வருது, யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா அப்படி இப்படின்னு கேட்டு அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறான். ரெண்டு பேரும் இப்ப லவ் பண்றதுனால வெளியில போறது வரது வெளியிடங்கள்ல சந்திக்கிறதுன்னு சகஜமா தான் இருக்காங்க. நாட்கள் போக போக இந்த லவ்வர் அங்கிள் போடுற கண்டிஷன் எல்லாம் ரொம்ப அதிகமாயிட்டு போகுது. ஆம்பளை பசங்க கிட்ட எல்லாம் பேசக்கூடாது பழகக்கூடாதுன்னு ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் வைக்கிறாரு. இன்னும் நாளாக யார்கிட்ட பேசணும் பேசக்கூடாதுன்ற முடிவெல்லாம் இவரே எடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு நாள் திடீர்னு ஜெயாவுக்கு போன் பண்ணி ரொம்பவே சண்டை போடுறாரு. என்னடா இந்த ஆளு திடீர்னு அந்த பொண்ணுக்கு போன் பண்ணி இந்த கத்துறாருன்னு பார்த்தா வாட்ஸ்அப்ல ப்ரொஃபைல் பிக்சர் இவ ஏதோ வச்சிருக்கா. இந்த போட்டோவெல்லாம் எதுக்கு நீ டிபியா வைக்கிற, இனிமே எது வச்சாலும் என்ன கேட்டுதான் நீ செய்யணும் அப்படின்னு கண்டிஷன்லாம் போடுறாரு. ஒரு நாள் அப்படியே ஊருக்கு வெளியில வயல் காட்டு பக்கமா சந்திச்சுக்கிறாங்க. அப்ப நம்ம ஜெயாவோட ட்ரெஸ்லாம் இன்னர் மட்டும் லைட்டா கொஞ்சம் வெளியில தெரியுது. என்ன நீ இப்படி அசிங்கமா ட்ரெஸ் பண்ற, உனக்கு ஒழுங்கா ட்ரெஸ் பண்ண கூட தெரியாதா அப்படி இப்படின்னு பிடிச்ச அந்த பொண்ணை திட்டுறாரு. திட்டினதோட விடாம பலாருன்னு கண்ணத்துல ஒரு அரை வேற விழுது. என்னடா இது அநியாயமா இருக்கு, இதுக்கெல்லாம அடிப்பீங்க, ட்ரெஸ்ன்னு இருந்தா கலைய தானே செய்யும். நம்ம ஜெயாவுக்கும் வாங்க நடியில மூக்குத்தி எல்லாம் எங்கேயோ பறந்து போயிருது. மூக்குல இருந்து ரத்தம் ஒழுக வேற ஆரம்பிச்சிருது. இங்க நடக்கிற எல்லாத்தையுமே ஜெயாவோட ஃப்ரெண்டு தூரமா இருந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருக்கா. என்னடா இது இந்த லெக்சரரா இப்படி எல்லாம் நடந்துக்கிறாருன்னு ரொம்பவே ஆச்சரியப்படுறா. இந்த ஆளு பெண் உரிமை ஆடை சுதந்திரம் எல்லாம் பேசினதெல்லாம் சும்மா ஒரு வாய் வார்த்தைக்கு தான். ஜெயாவுக்கும் எந்த சுதந்திரமே இவன் தர மாட்டேங்கிறான். இவன் சொல்ற எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு இவன் பிடிக்குள்ளதான் அந்த பொண்ணு இருக்கணும்னு நினைக்கிறான். ஜெயாவோ அடி வாங்கி மூக்குல ரத்தம் வந்து இவ காதலிக்கிற விஷயம் எல்லாம் வீட்டுக்கு தெரிஞ்சு போகுது. வீட்டுல பெரிய கலவரமே வெடிக்குது. அவங்க அப்பாவோ காட்டு கத்திக்கிட்டு இருக்காரு. இதை எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்த தாய் மாமாவோ சரி விடுங்க நடந்தது நடந்து போச்சு, இந்த விஷயத்தை இப்படியே சும்மா விடக்கூடாது, உடனே இந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும், இல்ல
இல்லனா இந்த விஷயம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எல்லாருக்கும் தெரிஞ்சு இந்த பொண்ணு அப்புறம் யாருமே கட்டிக்க மாட்டாங்கன்னு பயமுறுத்துறாரு. அதுக்கு அப்பாவோ கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஆனா இந்த பொண்ணு இப்ப படிச்சுட்டு இருக்காளே அதுக்கு என்ன பண்றதுன்னு கேக்குறாரு. அதுக்கு மாமங்காரனும் இதெல்லாம் ஒரு விஷயமா, படிக்கிறது தானே, கல்யாணம் ஆன பிறகு கூட தான் படிக்கலாம், படிக்கணும்னு நினைப்பிருக்க பொண்ணு எந்த சூழ்நிலையில எங்க இருந்தாலும் படிப்பான்னு சொல்றாரு. ஜெயாவோ ரூமுக்குள்ள இருந்து குரல் கொடுக்குறா, நான் படிக்கணும், எனக்கு இப்ப கல்யாணம் எல்லாம் வேணான்னு சொல்றா. அப்பாவோ நீ படிச்சு கீழ்ச்சதெல்லாம் போதும், நீ படிச்ச லட்சணம் தான் எனக்கு தெரியுமே அப்படின்னு கத்துறாரு. ஒழுங்கா நாங்க இப்ப பார்த்து முடிவு பண்ற பையனை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிடுறாரு. தாய் மாமாவை நீ மாப்பிள்ள பாருடான்னு சொல்லிடுறாரு. ஜெயாவோ அன்னைக்கு ராத்திரியா அம்மா கிட்ட நான் படிக்கணுமா, வேலைக்கு போகணும், நிறைய சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு எல்லாத்தையுமே அழுது புலம்புறா, கல்யாணம் வேண்டான்னு சொல்றா. அதுக்கு அம்மாவோ நீ படி, வேலைக்கு போ, சம்பாரி, எல்லாமே பண்ணு, ஆனா எல்லாமே கல்யாணம் பண்ணிக்கிட்டு பண்ணு, தப்பு இல்லையேன்னு சொல்லிடுறாங்க. இதுக்கெல்லாம் சம்மதிக்கிற ஒரு மாப்பிள்ளையா பாத்துக்கலாண்டி, ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிடுறாங்க அவங்க அம்மா. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இப்ப பொண்ணை பார்க்க வீட்டுக்கு வராங்க. மாப்பிள்ள, அவங்க அம்மா, தங்கச்சி, சொந்தக்காரங்கள்ல ஒரு அண்ணனும் கூட வராரு. மாப்பிள்ள வீடு பொண்ணு வீடுன்னு எல்லாருமே ஒன்னா சேர்ந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜெயாவோட தாய் மாமாவும் மாப்பிள்ளையோட அண்ணனும் சம்பந்தமே இல்லாம ஏதேதோ உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. மாப்பிள்ள அதுக்கு ஒரு முறைப்பாரு. மாப்பிள்ள கொஞ்சம் கோவக்காரர் போல, அண்ணன் உடனே அடங்கிடுவாரு. இந்த மாப்பிள்ளையோட பேரு ராஜேஷ். இப்ப ராஜேஷோட அண்ணன் இவரை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. இவன் தான் என் தம்பி, சொந்தமா கோழி பண்ணை வச்சு நடத்துறான், டிகிரி எல்லாம் படிக்கலனால இவன் தான் என் குடும்பத்தெல்லாம் வழி நடத்துறான்னு சொல்லுவாரு. அதுக்கு பொண்ணோட அண்ணன் ஜெயனும், என் தங்கச்சி இப்பதான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கா, கல்யாணத்துக்கு அப்புறமும் படிக்கணும், வேலைக்கெல்லாம் போகணும்னு ஆசைப்படுற என்னோட தங்கச்சின்னு சொல்றான். இதை கேட்ட மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஒட்டு மொத்தமா திரும்பி மாப்பிள்ளைய தான் பாப்பாங்க. ராஜேஷோ அவ விருப்பம் போலயே படிக்கட்டும், வேலைக்கு போட்டு, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிடுறாரு. ஜெயாவுக்கும் இதை கேட்டு ஒரே சந்தோஷம், எல்லாருக்குமே சந்தோஷமா வந்து காஃபி எல்லாம் கொடுப்பா. ராஜேஷோட அம்மாவோ நம்ம எதுக்கு சும்மா உட்காந்துட்டு இருக்குது, ஏதாவது ஒரு 4 பொய்ய சொல்லுவோம் சொல்லிட்டு, என் பையன் ரொம்பவே நல்லவன், எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவான், இதுதான் வேணும்னு எதுக்குமே அடம் பிடிக்க மாட்டான், ரொம்பவே தன்மையானவன், அப்படி இப்படின்னு 4 பொய்ய சொல்லி விடுறாங்க. மாப்பிளையும் பொண்ணையும் தனியா பேசிக்க சொல்லி அனுப்புறாங்க. ராஜேஷை எடுத்த எடுப்புல ஜெயா கிட்ட, உங்க ஊர்ல 1 கிலோ சிக்கன் எவ்வளவுக்கு விற்கிறாங்கன்னு கேக்குறான். முட்டை விலை என்ன, கோழி விலை என்ன, கோழிக்கு போடுற இறை எல்லாம் எவ்வளவு விலை விற்குது, இதை பத்தி தான் அந்த பொண்ணு கிட்ட டிஸ்கஸ் பண்றான். எனக்கு என்னமோ இந்த பையன் பொண்ணு கிட்ட என்ன பேசணும்னு தெரியாத அளவுக்கு இவ்வளவு வெள்ளந்தியா இருக்கிறத பார்த்தா நம்ம பையன் 90s கிட்டா இருப்பானோன்னு தோணுது. மாப்பிள்ள கோழி பண்ண வச்சிருக்காரு இல்லையா, பாவம் அவருக்கு அதை தவிர வேற எதுவும் பேச தெரியல, அதனால தான் பொண்ணு கிட்ட இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. என் பிசினஸ்லாம் ரொம்ப அமோகமா போகுது, என்கிட்ட தான் எல்லாருமே வந்து கோழி எல்லாம் வாங்குவாங்க, ரொம்ப தூரத்துல இருந்து வந்து கூட கஸ்டமர் என்கிட்ட தான் வந்து வாங்குவாங்க, ஏன்னா நான் ரொம்பவே விலை கம்மியா, கிலோவே 125 ரூபாய்க்கு தான் கொடுக்குறேன், அதனால தூரத்துல இருக்கவங்க கூட என்கிட்ட தான் வந்து வாங்குவாங்கன்னு சொல்றான். இவங்க 2 பேரும் வெளியில இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா. உள்ள பொண்ணு வீட்டுக்காரங்களோ மாப்பிள்ளை வீட்டுக்கிட்ட பொண்ணுக்கு என்ன நகை நட்டு சீரெல்லாம் எதிர்பார்க்கறீங்க, என்ன ஏதுன்னு கேட்டு விசாரிக்கிறாங்க. ராஜேஷோட அம்மாவும், என் பையனுக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைச்சா போதும், இந்த நகை நட்டு சீர்சனத்தை எல்லாம் உங்க விருப்பம் தான், உங்க பொண்ணுக்கு நீங்க என்ன செய்யணும்னு ஆசைப்படுறீங்களோ நீங்க பண்ணுங்க, எங்களுக்கெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிடுறாங்க. எல்லாம் இவங்களே பேசி முடிச்சு கல்யாணத்துக்கெல்லாம் முடிவு பண்ணிடுறாங்க. அங்க இருந்து கிளம்புவாங்க. வெளியில வந்து பார்த்தா பொண்ணு பையனும் இன்னமும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. போதுண்டா கிளம்பு, இனிமே எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. இப்ப கூட அந்த குடும்பத்துல ஜெயா கிட்ட உனக்கு அந்த மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கா என்ன ஏதுன்னு யாருமே விசாரிக்க மாட்டாங்க. எல்லா முடிவுமே அவங்களாவே எடுத்து கல்யாணம் பண்ணிடுறாங்க. ஒரு வழியா கல்யாணமும் முடிஞ்சு போகுது. ஜெயாவோ புருஷன் வீட்டுக்கு கிளம்பிடுறா. இப்பதான் ஒரு பெரிய கூத்தே நடந்துகிட்டு இருக்கு. பொதுவா பொண்ணுங்களெல்லாம் கல்யாணம் முடிச்சு அனுப்பும் போது பெத்தவங்க எல்லாம் அழுதுட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இங்க சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரை எல்லாருமே அழுதுட்டு இருப்பாங்க. அந்த தாய் மாமாவும் அங்க கதறி கதறி அழுதுட்டு இருப்பாரு. என்னமோ இவர் தான் ஜெயாவை பெத்து வளர்த்து ஆளாக்கி இவ்வளவு சீர்சிரத்தெல்லாம் செஞ்சு கட்டி கொடுத்த மாதிரி அவ்வளவு அழுவாரு. தார தாரையா கண்ணுல இருந்து தண்ணியா ஊத்திக்கிட்டு இருக்கு. இவங்க அழுவுறதெல்லாம் பார்த்த ஜெயாவுக்கும், என்னடா இவங்க இப்படி நடிச்சு தள்ளுறாங்களே அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்கா. ஆனா இவளுக்கும் ரொம்பவே சந்தோஷம். இந்த கூட்டத்தை விட்டு எஸ்கேப் ஆகி தனியா போய் ரொம்பவே சந்தோஷமா இருக்க போறோம்னு ஆசைப்பட்டு கிளம்புறா. கல்யாணத்துக்கு போட்டோ எடுக்க வந்த போட்டோகிராஃபர் உட்பட எல்லாருமே அழுது ஒரு வழியா ஜெயாவை புருஷன் வீட்டுக்கு வழி அனுப்பி வைக்கிறாங்க. கார்ல ராஜேஷ் வீட்டுக்கு போறாங்க. போனதை ஒரு குத்து விளக்க கையில கொடுத்து உள்ள அழைச்சிட்டு போறாங்க பொண்ணு. ஜெயா உள்ள போனதும் புருஷன் வீட்டுல இருக்க எல்லா பொருளையுமே பாக்குறா. ராஜேஷ் வீட்டுல இருக்க டிவி, சோஃபா, டைனிங் டேபிள், ஷோகேஸ், டிவி ரிமோட் வரைக்கும் எல்லாமே உடஞ்சு போய் ஒட்டு போட்டு வச்சிருக்காங்க. இவ்வளவு என்னடா இது, வீட்டுல இருக்க எல்லா ஹோம் அப்ளையன்ஸுமே இப்படி உடச்சு ஒட்டு போட்டு வச்சிருக்காங்களேன்னு பாக்குறா. இந்த உடஞ்ச பொருளுக்கெல்லாம் காரணம் வேற யாரும் இல்ல, நம்ம மாப்பிள்ள ராஜேஷ் தான். ரொம்பவே கோவக்கார பையனா இருப்பான் போல. அண்ணேரோ இவன் மாமியாரோ என்னமா வீடு பிடிச்சிருக்கான்னு கேக்குறாங்க. ஜெயாவோ வீடு பிடிக்கல நான் சொல்ல முடியும், பிடிச்சிருக்குன்னு தான் சொல்றா. அடுத்த நாள் காலையில ராஜேஷோட அம்மாவும் ரொம்பவே கஷ்டப்பட்டு ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கா. என்னடா இது, இந்த பொம்பளை இவ்வளவு கஷ்டப்பட்டு அப்படி என்னத்தை தான் பண்றான்னு பார்த்தா இடியாப்பம் புழிஞ்சிட்டு இருக்கா. ஜெயாவோ அந்நேரம் அவ புருஷனுக்கு டீ போட வருவா. அதுக்கு மாமியாரோ, நீ போடாத இருமா நானே போடுறேன், அவனுக்கு அளவு எல்லாமே சரியா இருக்கணும், இல்லனா வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பான் அப்படின்னு சொல்றாங்க. பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு என்னமோ பையன் ரொம்பவே அட்ஜஸ்ட்மெண்ட் டைப், எல்லாத்துக்குமே அட்ஜஸ்ட் ஆகி போயிடுவான்னு சொல்லிச்சு இந்த அம்மா. இப்பதான் உண்மையா சொல்றாங்க, ராஜேஷோட இஷ்டத்துக்கு தான் இங்க எல்லாமே செய்யணுமா, ஏன் சாப்பாட்டுல கூட நம்ம இஷ்டத்துக்கு எதையாவது செஞ்சு வச்சா தூக்கி அடிச்சுட்டு போயிட்டே இருப்பானா. ஜெயாவோ மாமியார் கிட்ட என்னத்த இன்னைக்கு இடியாப்பமான்னு கேக்குறா. அதுக்கு அந்த நாத்தனார் காரியோ, இன்னைக்கு மட்டும் இல்ல என்னைக்குமே நம்ம வீட்டுல இடியாப்பம் கடலை கறி தான், அதுதான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், தினமுமே எங்க வீட்டுல இடியாப்பம் கடலை கறி தான், இதை தவிர வேற எதுவும் செய்யவும் முடியாது, அவன் சாப்பிடவும் மாட்டான்னு சொல்றாங்க. அதுக்கு மாமியாரோ, என் பையன் கொஞ்சம் பேச்ச கேட்க மாட்டாமா, அட்ஜஸ்ட் பண்ணி நடக்க மாட்டான், அவ்வளவுதானே தவிர
வர அவன் ரொம்பவே நல்லவமான்னு சொல்றாங்க. இதெல்லாம் நடக்கிறது கல்யாணம் ஆன முதல் நாளிலேயா ராஜேஷ் ஜெயாவுக்கு பரிமாறெல்லாம் செய்யறா. ரொம்பவே சிரிச்ச முகத்தோட சாப்பிடுமான்லாம் சொல்றான். அப்படியே வீட்டுல இருக்க திங்ஸ் எல்லாம் பாக்குறா. துணி துவைக்கிற வாஷிங் மிஷின் கூட உடஞ்சு போய் தான் இருக்கு. அதை கூட ஒட்டு போட்டு தான் வச்சிருக்காங்க இவங்க. இதையெல்லாம் பார்த்த ஜெயாவுக்கு என்னடா நடக்குதுங்க, எதுவுமே சரியாவே படலையேன்னு யோசிக்கிறா. ராஜேஷோட வீட்டுல ரொம்ப நாளா யூஸ் பண்ணாம பாழடைஞ்சு போன ஒரு டெய்லரிங் மிஷின் ஒன்று இருக்கு. அதை நம்ம ஜெயா யூடியூபை பார்த்து அதை எப்படி சரி பண்ணணும் என்ன ஏதுன்னு பார்த்து அதை சரி பண்ணி வைக்கிறா. ஜெயாவும் நம்மள மாதிரி தான் என் நேரம் யூடியூப்ல தான் வேலை. எதுவா இருந்தாலும் யூடியூபை பார்த்து தான் கத்துக்கிட்டு செய்யறா. ஒரு வழியா வீடியோவை பார்த்து தையல் மிஷினை சரி பண்ணி ஓட வச்சிடறா. இதை பார்த்த மாமியார் காரியோ, என்ன ஜெயா தையல் மிஷின்ல உட்காந்துட்டு இருக்கியா, பார்த்து பண்ணு, நீ பாட்டுக்கு இதை பண்ணி நல்லா ஓடிட்டு இருக்க மிஷினை கெடுத்து விட்டுற போற ஜெயான்னு சொல்றாங்க மாமியாரு. இதை கேட்ட ஜெயாவோ ரொம்ப தான் ஏத்தோ இந்த கிழவிக்கன்ற மாதிரி பாக்குறா. நம்ம ஜெயா மாமியாரு நாத்தனாரு உறவுக்காரங்க பக்கத்துல இருக்கிறவங்கன்னு எல்லார்கிட்டயுமே நல்லா பழகுறா. அந்த மாதிரி காட்சிகள் எல்லாமே காட்டுறாங்க. ஒரு நாள் ராஜேஷோ கோழி பண்ணைக்கு வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டு இருக்கான். அவங்க அம்மா மிளகா வத்தெல்லாம் எடுத்துட்டு வந்து அங்கேயே வழியில காய வச்சிருப்பாங்க. இவன் அதை அப்படி ஓரமா தள்ளி வச்சுட்டு வண்டி எடுத்துட்டு போலாம்ல, அதை செய்ய மாட்டான். அவங்க அம்மாவை கூப்பிட்டு காட்டு கத்துவான். இதெல்லாம் காய வைக்க வேற இடமே இல்லையா உனக்குன்னு சொல்லிட்டு அது மேலேயே வண்டி ஏத்திட்டு அப்படியே போயிட்டே இருப்பான். கோவக்காரனா இருந்தாலும் அவன் வண்டியை நல்லா தான் ஓட்டுறான். ரொம்பவே சின்ன சந்து அது வீட்டுல இருந்து வெளியில போறதுக்கு. அதுல ரெண்டு பக்கமும் உரசாம நல்லா கரெக்டா போயிடுறான். பையன் கிட்ட திட்டு வாங்கியும் அவங்க அம்மா அவனை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. திரும்பவும் ஜெயா கிட்ட வந்து என் பையன் ரொம்பவே நல்லவம்மான்னு சொல்லிட்டு போறாங்க. ராஜேஷோ கோழி பண்ணைக்கு போயிடுறான். அங்க ஒரு தாத்தா அவனை பார்க்க வந்திருக்காரு. பக்கத்துல இவன மாதிரியே ஒரு கோழி பண்ண வச்சிருக்க ஆளுதான் அவரு. ராஜேஷ் கிட்ட நீ ரொம்ப விலை கம்மியா வச்சு விக்கிறப்பா, அதனால எல்லாருமே உன்கிட்ட தான் வாங்குறாங்க, என்கிட்ட யாருமே வாங்க வர மாட்டேங்கிறாங்க, அதனால என் வியாபாரம் ரொம்பவே நஷ்டமா போகுது அப்படின்னு சொல்றாரு. என்ன மாதிரியே நீயும் கொஞ்சம் விலை அதிகமா வச்சு வித்தா என்கிட்டயும் கொஞ்சம் பேர் வாங்க வருவாங்களே, எனக்கும் வியாபாரம் நடக்கும்னு கேக்குறாரு. நம்ம மாப்பிள்ள தான் வீட்டுல இருக்கிறவங்க சொன்னாலே கேட்க மாட்டானே, இவனா தாத்தா சொல்றதெல்லாம் கேட்க போறான். நான் ரொம்பவே கம்மியா 125 ரூபாய்க்கு விக்கிறேன், அதனாலதான் எல்லாரும் என்கிட்ட வந்து வாங்குறாங்க, வேணும்னா நீயும் கம்மியா வித்துக்கோ, எல்லாரும் உங்ககிட்டயும் வந்து வாங்குவாங்கன்னு சொல்லிடுறான். அந்த தாத்தாவும் எனக்கு இந்த வேலை எல்லாம் கட்டுப்படி ஆகாதுப்பா, வேணும்னா என்னோட பண்ணையும் நீயே சேர்த்து நடத்தேன்னு பேசுறாரு. எல்லாத்தையுமே நம்ம ஜெயா கேட்டுக்கிட்டு தான் இருப்பா. இது நல்ல டீலா இருக்கேன்னு தான் யோசிப்பா. ஆனா ராஜேஷோ இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டான். ரொம்பவே திமிரா பாக்கலான்ற மாதிரி அந்த தாத்தாவை சொல்லி அனுப்பிடுவான். ஜெயாவோ கோழி பண்ண எல்லாத்தையும் சுத்தி முத்தி பாப்பான். அங்க வேலை செய்யற ஆட்கள் கிட்ட இந்த இடத்த கொஞ்சம் சுத்தமா வச்சுக்கலாம் இல்லையான்னு கேட்பா. அவனுங்களும் ஜெயாவை கிண்டல் பண்ற மாதிரி தான் பேசுவானுங்க. இது என்ன கிச்சனா சுத்தமா வச்சுக்கிறது, எங்களுக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொல்லிடுவானுங்க. இவனுங்களுக்கு ஒன்னும் அங்க வேலை எல்லாம் ஒன்னும் நிறைய கிடையாது, கேரம் போர்டு தான் விளையாடிட்டு இருப்பானுங்க, இதுக்கே டைம் இல்லைன்னு சொல்லிட்டு திரியிறானுங்க. ஜெயாவுக்கும் அவ புருஷன் வீட்டுல இப்படியே கொஞ்சம் நாட்கள் கடந்து போகுது. ஜெயாவோ எல்லாத்தையுமே யூடியூபை பார்த்து தானே கத்துப்பா. அவளும் யூடியூபை பார்த்து ஏதோ ரெசிபி ட்ரை பண்ணி அவனுக்கு சமைச்சு கொண்டு வந்து வச்சிருக்கா. ராத்திரி நேரம் புருஷனும் சாப்பிட வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். இவன் டெய்லியும் சாப்பிட்ற மாதிரி இல்லாம ஏதோ வித்தியாசமா செஞ்சு வச்சிருக்காங்களேன்னு பார்த்து மூஞ்சி ஒரு கோணலா போகுது இவனுக்கு. வேண்டா விருப்பமா அதை சாப்பிடுறான். இவளுக்கும் அதை பார்த்து ரொம்பவே சோகமாயிடுறா. இன்னொரு நாள் ராஜேஷ்க்கு சாப்பாடு பரிமாறிக்கிட்டே அப்படியே அவங்கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறா ஜெயா. கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன படிக்க வைக்கிறேன்னு சொன்னீங்களே, நான் எப்பதுல இருந்துங்க படிக்கட்டும்னு கேக்குறா. அதுக்கு ராஜேஷோ என்ன அவசரம், பார்க்கலாம்ன்ற மாதிரி சொல்றான். இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிக்கிட்டு இருக்க சைட்ல ராஜேஷ் அவங்க அம்மாவோ வால்யூம் அதிகமா வச்சு டிவி சீரியல பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே ராஜேஷ் அவன் பொண்டாட்டி எப்ப படிக்க வைப்பீங்கன்னு கேட்டதுல ரொம்பவே டென்ஷனா இருப்பான். டிவி சீரியல் வேற சவுண்டா போய்கிட்டு இருக்கா. உடனே அந்த கோவத்தை தூக்கி டிவி ரிமோட் மேல காட்டிடுவான். ஜெயாவுக்கு நல்லாவே தெரியும் இவனுக்கு கோவம் டிவி மேல இல்ல, இவ மேலதான். இவ கேட்ட கேள்வினாலதான் இவனுக்கு கோவம் வந்தது நல்லாவே புரிஞ்சுக்கிறா. அவ இவ்வளவு கோவப்படுறவங்க கிட்ட ஜெயா வேற என்ன செய்ய முடியும், கம்மன் அந்த டிவி ரிமோட்டை சரி பண்ணி அவ அத்தை கிட்ட கொடுக்குறா. அதுக்கு அந்த அம்மாவும் அவனுக்கு டிவி சீரியல் அதிகமா பாக்குறதெல்லாம் பிடிக்காதுமா, நான் வேற சவுண்ட் அதிகமா வச்சு பார்த்தனா அதான் அவன் கோவப்பட்டு ரிமோட்டை உடைச்சிடா, மத்தபடி அவன் ரொம்ப நல்லவம்மான்னு சொல்லுது. ஜெயாவோ வேற எதுவுமே பேசல, கம்மன் போயிடுறா. இந்த ஜெயாவும் லேசுப்பட்டவளா தெரியல, அவனுக்கு தான் வேற எது சமைச்சு போட்டாலும் பிடிக்க மாட்டேன். இவ சும்மா இருக்கலாம்ல, திரும்பவும் யூடியூபை பார்த்து ஏதோ குழம்பெல்லாம் கத்துக்கிட்டு அதை போட்டு கிண்டிக்கிட்டு இருக்கா. மாமியார் காரியம் நீ எதுக்குமா இதெல்லாம் உட்காந்து பண்ணிக்கிட்டு இருக்க, அவன் கண்டிப்பா இதெல்லாம் சாப்பிட மாட்டான், அவனுக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்றா. ஜெயாவோ கண்டிப்பா அவருக்கு இது பிடிக்கும் தான், நீங்க வெயிட் பண்ணி பாருங்க, அவர் கண்டிப்பா சாப்பிடுவாருன்னு சொல்றா. மாப்பிள்ள ராஜேஷோ சாப்பாட்டுக்காக காத்துட்டு இருக்காரு. இவளோ கிண்டின குழம்பு எடுத்துட்டு போய் அங்க வைக்கிறா. வேற குழம்ப பார்த்ததுமே டென்ஷன் ஆன ராஜேஷ் தூக்கி அடிச்சிருவான். பாத்துக்குன்னு பாத்திரத்தோட தூக்கி அடிச்சிடான். நான் எத்தனை முறை சொல்றேன், கண்டதையும் எனக்கு சமைச்சு போடாதீங்க, நான் தினமும் சாப்பிடறதே தானே எனக்கு வேணும்னு கேட்கிறேன், நீங்க எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்கன்னு கத்துறான். அதுக்கு அம்மா காரியோ, அடப்பாவி எதுக்குடா தள்ளி விட்ட, அந்த பொண்ணு பாவம் எவ்வளவு நேரம் யூடியூப் பார்த்து இவ்வளவு நேரமா உனக்காக ஆசையா செஞ்சு கொண்டு வந்தா, அதை போய் இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு சத்தம் போடுறா. இப்பதான் ராஜேஷ்க்கு அவன் பொண்டாட்டி தான் இதை செஞ்சிருக்கான்னு தெரிய வருது. கொஞ்சம் சாந்தமாகறான். அதுக்கப்புறம் பொண்டாட்டி கிட்ட சாரி கேட்கறான். ஜெயாவோ யாரு சமைச்சா என்ன, எதுக்கு நீங்க கீழே கொட்டினீங்கன்னு இவனையே கேள்வி கேட்கறா. பொண்டாட்டி எதிர்த்து பேசினா இவன் சும்மாவா இருப்பான், கண்ணத்திலே ஒரு அற விடுறான். அதான் சாரி கேட்டுட்டேன்ல, என்ன எதிர்த்து பேசுறியா, எனக்கே பாடம் நடத்துறியான்னு அதுக்கு தான் இந்த அற. ஹீரோயின்கோ கல்யாணம் கொஞ்ச நாளே புருஷங்கார இந்த மாதிரி முரட்டுத்தனமா நடந்துக்கிறானே அடிக்கிறானே நினைச்சு வலியால அழுகுறா. ராஜேஷோட தங்கச்சியோ நீ பண்றது ரொம்பவே தப்புன்னு அண்ணங்காரனுக்கு அட்வைஸ் பண்றா. அதுக்கு ராஜேஷோ உனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல, கட்டி கொடுத்துட்டாங்களா, உனக்கு எங்க என்ன வேலை, இந்த மிரட்டுறது உருட்டுறது உன் அட்வைஸ்லாம் எடுத்துட்டு போய் உன் புருஷன் வீட்டுல உன் புருஷன் கிட்ட வச்சுக்கோ, என் கிட்ட காட்டாதுன்னு சொல்றான். அவன் தங்கச்சிக்கும் புருஷன் வீட்டுல இதே நிலைமை தான், அதனாலதான் அவன் அங்க வாழ
பிடிக்காம அம்மா வீட்டுல வந்து வாழறா. ஜெயாவோ புருஷன் அடிச்ச கோவத்துல மூஞ்ச தூக்கி வச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பா. இத பார்த்து ராஜேஷோ ஏதோ கோவத்துல தெரியாம அடிச்சிட்டேன், அதுக்கா இன்னமும் சோகமா உட்காந்துட்டு இருக்க, சரிவா வெளியில கூட்டு போறேன் கிளம்புன்னு சொல்றான். பொண்டாட்டிய தியேட்டர் கூட்டு போறா. 2 பேரும் போய் படம் பாக்குறாங்க. அங்க இருந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாங்க. சாப்பாடு வாங்கி கொடுக்குறான். அங்க போயும் ஜெயாவுக்கு என்ன வேணும்லாம் கேட்டு வாங்கி தர மாட்டான். அவன் விருப்பத்துக்கு தான் ஆர்டர் பண்ணுவான். வேற என்ன புதுசா இருக்கு, அதே இடியாப்பம் தான் ஆர்டர் பண்ணுவான். அவளுக்கும் அதே தான். ஜெயாவுக்கும் வேற விதி இல்ல, இவன் பண்றதெல்லாம் பொறுத்துக்கிட்டு போய் தானே ஆகணும். அவளும் இவன் வாங்கி கொடுத்த இடியாப்பம் சிக்கன் குழம்பு சாப்பிடுறா. இத வாங்கி கொடுத்துட்டு என்ன கோவம் எல்லாம் போயிடுச்சா, சந்தோஷமா இப்போ அப்படின்னு கேக்குறான். சரி பையன் ஏதோ கோவத்துல தெரியாதனமா அந்த பொண்ணை அடிச்சிட்டு இருக்கான், இனிமே அப்படிலாம் நடக்காதுன்னு பார்த்தா அடுத்த நாளே அந்த பொண்ணை அடிக்கிறான். திரும்பவும் அவளை சமாதானப்படுத்துறதுக்காக தியேட்டருக்கு கூட்டு போறா. ரெஸ்டாரண்ட் போறாங்க. அதே சிக்கன் இடியாப்பம். இந்த விஷயத்துக்கு ஒரு முடிவே இல்லாம போயிட்டு இருக்கு. எந்நேரமும் அந்த பொண்ணை அடிக்கிறதும் அதுக்கு சமாதானப்படுத்த தியேட்டருக்கு போறதும் சாப்பாடு வாங்கி கொடுக்கறதுமாவே வேலையா வச்சிருக்கான். ஜெயாவுக்கோ இங்கே வாழ்ந்து வாழ்ந்து இவங்கிட்ட அடி வாங்கி போர் அடிச்சு போகுது. அவங்க அம்மாவை பார்க்கணும் போல ஆசையா இருக்கு. அதனால அவங்கிட்ட எங்க அம்மா வீட்டுக்கு கூட்டு போறீங்களான்னு கேக்குறா. இவனோ அதுக்கெல்லாம் எனக்கு நேரம் கிடையாது, இன்னொரு நாள் முடிஞ்சா பாக்கலாம்னு சொல்லிடுறான். ஜெயாவோ அவங்க அம்மா கிட்ட போன்லயே பேசுறா. புருஷங்கார இந்த மாதிரிலாம் அடிக்கடி அடிக்கிறான்ற விஷயத்தெல்லாம் சொல்றா. அம்மாக்காரி பொண்ணு அடிச்சிட்டாங்களேன்னு கோவத்துல கொந்தளிப்பான்னு பார்த்தா அடிக்க மட்டும் தானே செய்யறாரு, வேற எதுவும் ஒண்ணு செஞ்சிடலையே. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இதெல்லாம் நடக்கிறது சகஜம் தான். ஆம்பளைங்க அடிக்கதான் செய்வாங்க, பொம்பளைங்க நம்ம தான் இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம உன் புருஷன் உன்னை வீட்டுக்குள்ள வச்சுதானே அடிச்சாரு, அதை போய் இவ்வளவு பெரிய பிரச்சனையா மாத்திரியமான்னு கேக்குறாங்க. அம்மாவே இப்படி பேசினா ஜெயா என்ன பண்ணுவா பாவம், நொந்து போயிடுறா. நாளுக்கு நாள் இவன் ஜெயாவை அடிக்கிறதும் துன்புறுத்துறதும் ரொம்பவே அதிகமாயிட்டே போகுது. ஜெயாவால ஒரு கட்டத்துக்கு மேல அவளால தாங்கிக்கவே முடியல. ஜெயாவோ அடுத்த கட்டமா அவங்க அண்ணனுக்கு மெசேஜ் பண்றா. இந்த மாதிரி எல்லாம் மாப்பிள்ள நடந்துக்கிறாரு என்கிட்டன்னு சொல்றா. அவ அண்ணனோ சரி இரு நான் அப்பா கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி மாப்பிள்ள கிட்ட பேச சொல்றேன்னு சொல்றான். பகல்லையோ இவளை அடிச்சே சாகடிக்கிறான், ராத்திரியோ கொரட்டை விட்டு தூங்க விடாம இவளை பயம்புறுத்துறான். ஒரு நாள் ராஜேஷோட துணியை இவ துவைக்க போட்டிருக்கா. அந்நேரம் அவன் அதை தேடி இவளை அடிக்கிறான். என்ன கேட்காம எப்படி என் துணியை நீ துவைக்க போடுவ, அதுக்கு ஒரு அடி. இதுக்கெல்லாம் கூட அவள் அடிச்சா பாவம் அவன் என்னதான் செய்வான். நேரம் அவங்க அப்பாவுக்கே போன் பண்றா. நீங்க பார்த்து வச்ச மாப்பிள்ள தினம் தினம் என்ன அடிக்கிறதும் துன்புறுத்துறதுமாவே இருக்காரேப்பா, என்னால இவர் அடி உதையெல்லாம் தாங்கிக்க முடியல, சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட ரொம்பவே கோவப்படுறாரு, எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கலன்னு சொல்றா. பொண்ணோ இப்படி அழுது புலம்பிக்கிட்டு இருக்கா. ஆனா அப்பாவோ இது ரொம்பவே அலட்சியமா எடுத்துக்கிறாரு. வெளியில இருக்கம்மா நான் அப்புறமா மாப்பிள்ள கிட்ட பேசுறேன்னு சொல்றாரு. என்ன ஒரு குடும்பம் பாத்தீங்களா, குடும்பமே இவ்வளவு அலட்சியப்படுத்துறாங்க. இந்த பக்கமோ மாமியார் காரி அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு ஜெயா கிட்ட பேச்ச கொடுக்குறா. என் பையன் ரொம்பவே நல்லவமா, அவன் வெளியில எல்லாம் போய் வேலை செஞ்சுட்டு வரான்ல, அதான் ஸ்ட்ரெஸ், வேலை சுமையாலதான் அவன் இப்படி எல்லாம் கோவப்படுறான். முன்னைக்கு இப்ப எவ்வளவோ பரவாயில்லன்னு சொல்றாங்க. ராஜேஷோட அப்பா ரொம்ப கோவக்காரமா, அவர் அளவுக்கெல்லாம் இவன் இல்ல. அவங்க அப்பா ரொம்பவே கோவக்காரமா, அவருக்கு இவன் எவ்வளவோ பரவாயில்லன்னு சொல்றாங்க. அப்படியே அவங்க அப்பா போட்டோவை காட்டுறாங்க, அதுவுமே உடஞ்சு போய் தான் இருக்கு. நாத்தனார்காரியும் அவ பங்குக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. எனக்கும் என் புருஷனை கூட எப்ப பாரு இந்த மாதிரி தான் சண்டை நடக்கும், அதனால தான் நான் கோச்சுக்கிட்டு இங்க வந்துட்டேன். அவனோ பொண்டாட்டி கோச்சிட்டு போயிட்டாலே வந்து கூட்டு போவோன்னு இல்லாம வந்து இது வரைக்கும் என்ன கூப்பிடவும் இல்லை. நான் இங்கே தான் இருக்கேன். ஊர் உலகமே என்னதான் தப்பா பேசுது. ஆம்பளைங்க அவங்க ஜாலியா தான் சுத்திட்டு இருப்பாங்க, பொம்பளைங்க நம்மளதான் எல்லாருமே தப்பா பேசுவாங்க. இப்ப நீயும் என்ன மாதிரி இங்க இருந்து கோச்சிட்டு போயிட்டேன்னா ஊர் உலகமே உன்னதான் தப்பா பேசணும்னு சொல்றா. இதுல இருந்து தெரியறது என்னன்னா புகுந்த வீட்லயும் சரி பிறந்த வீட்லயும் சரி யாருமே ஜெயாவுக்கு சாதகமா இல்ல. ராஜேஷும் மதிய சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வரா. ஜெயா சோஃபால படுத்து செல்ல நோண்டிட்டு இருப்பா. புருஷனும் கோவமா இவள முறைப்பா. இவளும் இது ஒரு தப்பா நினைச்சு அங்க இருந்து எஞ்சி போயிடுவா. ஜெயா பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருப்பா. குளிக்க அதிக நேரம் எடுத்துக்கிறாளா, அதுக்கும் திட்டு விழுது. இவனும் வேகமா கதவை தட்டுவா. அவளும் வெளியில வருவா. கையில பாருங்க செல்போன் வச்சிருப்பா. இவ பாத்ரூம்ல இவ்வளவு நேரம் என்ன பண்றான்றது பிறகு தெரியும். ராஜேஷோ கோழி பண்ணைக்கு போயிடுறான். அங்க அந்த தாத்தா வந்திருப்பாரு, பக்கத்து கோழி பண்ணை வச்சிருப்பாரு அவரு. தாத்தாவோ என்னால கோழி பண்ணையை நடத்த முடியல, வித்துடலாம்னு இருக்க, நீங்களே வாங்கிக்கோங்க தம்பின்னு கேக்குறாரு. அதுக்கு இவனோ ரொம்பவே திமிராதான் பேசுவான். உங்க பண்ணையெல்லாம் வாங்கி நான் நடத்துற மாதிரி எனக்கு ஐடியா இல்ல, அதனால வேணான்னு சொல்லிடுறான். தாத்தாவோ விடாப்பிடியா நீங்க பண்ணைய வாங்கிக்க கூட வேணாம், நீங்களே எடுத்து நடத்திக்கோங்க, அதுல வர லாபத்துல ஏதோ கொஞ்சம் போட்ட கொடுங்க, அதுவே போதும்னு சொல்றாரு. தாத்தா இவ்வளவு பாவமா கெஞ்சுற மாதிரி பேசியும் கூட ராஜேஷ்க்கு மனசு இறங்க மாட்டேங்குது. ரொம்ப கோவமாவே தான் இவன் பேசுறான். உங்க பிசினஸ்ல எடுத்து நடத்துற மாதிரி எனக்கு ஐடியா கிடையாது, சும்மா பொம்பளைங்க மாதிரி வந்து நச்சரிக்காம இங்க இருந்து போங்கன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுறான். அன்னையில வேலை செய்யறவங்களா அதட்டான். போய் கலெக்ஷன் பண்ணிட்டு வர வழியை பாருங்க, நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறான். வீட்டுல பார்த்தா ஜெயா ஹாயா சோஃபால படுத்துக்கிட்டு அப்படியே செல்போனை நோண்டிட்டு இருப்பா. இதை பார்த்ததுமே பையன் ரொம்பவே கடுப்பாயிருவான். என்னடி எப்ப பாரு சோஃபால படுத்துட்டு செல்போனை நோண்டிட்டு கிடக்குற அப்படின்னு அதட்டுறான். அவனும் அம்மாவும் தங்கச்சியும் எங்க போயிருக்காங்கன்னு கேட்க இவளோ எனக்கு தெரியாதுன்னு பதில் சொல்றா. தெரியாதா, அப்ப நீ மட்டும் எதுக்கு வீட்டுல இருக்க, நீயும் எங்கேயாவது போய் தொலைய வேண்டியதானு கோவப்பட்டுட்டு சாவியை தூக்கி வீசி அடிக்கிறான். ஜெயாவோ கீழே விழுந்த சாவியை எடுத்து கையில வச்சுட்டு கம்மன் நிக்கிறா. இவன் பேசுறதுக்கெல்லாம் எதுவுமே பதில் பேச மாட்டேங்கிறா. ராஜேஷோ என்னடி கையில போன் வச்சுட்டு இருந்தா பெரிய இவன் நினைப்பா உனக்கு மனசுல, அப்படி என்னத்தை தான் நீ அதுல பாத்துக்கிட்டு இருக்கன்னு எனக்கு ஒண்ணும் புரியலன்னு சொல்லிட்டு செல்போனை புடுங்குறான் அவன் கையில இருந்து. ஜெயாவோ அவ செல்போனை தரவே மாட்டேங்கிறா. அவளால எவ்வளவு முடியுமோ அவளை டைட்டா புடிச்சிட்டு இருக்கான். அவனும் இழுத்து இழுத்து பாக்குறான். அவனால இழுக்கவே முடியல. விடுடி விடுடின்னு சொல்லிட்டே இருப்பான். வழக்கம் போல ராஜேஷ்க்கு கோவம் வந்துருது. அவளை அடிக்க கை வாங்குறான். ஓங்குன கையை ஜெயா கராத்தே ஸ்டைல்ல தடுக்கிறா. அடுத்ததோட விடாம விட்டா
பாருங்க ஒரு உதாவன வாங்கின அடியில பையன் காத்துலயே பறந்துட்டு போய் மீன் தொட்டி கீழே இருக்க டேபிள்ல சொருகிக்கிறான். இவ்வளவு நாள் அடி வாங்கிட்டு இருந்த நம்ம ஜெயாவா திருப்பி அடிக்கிறா. ஒருவேளை இது கனவா இருக்குமோன்னு பார்த்தா நிஜத்துலதான் புருஷனை போட்டு இந்த அடி அடிக்கிறா. இதெல்லாம் எப்படி சாத்தியம் ஆச்சுன்னு பார்த்தா நம்ம ஜெயா என்ன நேரமும் செல்போன் நோண்டிட்டு இருப்பால, இதை தாங்க பாத்திருக்கா. யூடியூப்ல பார்த்து அதை செய்யறது தானே இவ வழக்கமா வச்சிருக்கா. இதையுமே யூடியூப்ல தாங்க பாத்திருக்கா. இந்த ஆம்பளை பசங்களா எப்படி எல்லாம் அடிக்க வருவாங்க, அதை எப்படி எல்லாம் தடுக்கலாம், கராத்தே வீடியோ எல்லாம் பார்த்து புருஷனை அடிக்கிறதுக்காக தயாராயிருக்கா. பின்ன யாருமே இவளுக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க. இவளும் எவ்வளவு நாள் தான் அடி வாங்கியே சாவா. இருடா மவனே நானே உன்னை அடிக்கிறேன்னு களத்துல இறங்கிட்டு இருக்கா. ராஜேஷ் வீட்டு பின்னாடி பலாமரம் இருக்கும்ல, அதுல தலகாணி எல்லாம் கட்டி கராத்தே பிராக்டிஸ் பண்ணிருக்கா. இவ பாத்ரூம்ல ரொம்ப நேரமா குளிக்கிறான்னு சண்டை போட்டுட்டு இருப்பாள். அங்கேயுமே இவ கராத்தே பிராக்டிஸ் தான் பண்ணிருப்பா. டேபிள்ல சொருகிட்டு இருப்பாருல நம்ம ராஜேஷ், இன்னும் வெளியில வரல. ஜெயாவோ புருஷங்காரன ஒரு முறை முறைச்சிட்டு கராத்தே போஸ்ல இருந்து காலை கீழே இறக்குவா. ராஜேஷும் அந்த டேபிள்ல இருந்து வெளியில வர ட்ரை பண்றா. மீன் தொட்டியே உடைஞ்சு போயிடுது. ஜெயாவோ ஒண்ணுமே நடக்காத மாதிரி சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு வந்து வச்சு வாங்க வந்து சாப்பிடுங்கன்னு சொல்றா. வாங்கின அடியில நம்ம தலைவருக்கு பசி எடுக்கலையாம், பசிக்கலாமான்னு சொல்லிட்டு பண்ணைக்கு ஓடிறான். அங்க இருந்து தட்டு தடு மாதிரி வயிற்ற புடிச்சுக்கிட்டு எப்படியோ பண்ணைக்கு போய் சேர்ந்துடுறான். இவன் இந்த கோலத்துல உட்கார்ந்துட்டு இருக்கத பார்த்த வேலை செய்யற பையன் ஒருத்தன் என்னென்ன அண்ணி அடிச்சிட்டீங்களான்னு கேட்பான். ராஜேஷும் அடிக்கலடா வயிற்றுல உதச்சிட்டேன்னு சொல்றான். அந்த பையனும் தலையில அடிச்சுக்கிட்டு என்னென்ன நீ இப்படி இருக்க, பொம்பளை பசங்க வயிற்றுல எல்லாம் அடிக்க கூடாது, பின்னாடி பெரிய பிரச்சனை ஆயிடும், சீக்கிரம் உடனே அண்ணியா ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்கன்னு சொல்றான். ராஜேஷோ அடி வாங்கினது வயிற்றுல நம்ம தானே, ஒருவேளை நம்ம ஹாஸ்பிட்டல் போனோமோன்னு யோசிக்கிறான். வீட்டுக்கு போகவே பயப்படுறான். வழக்கம் போல வீட்டுக்கு வர மாதிரி தான் வரான். ஆனா வழக்கத்துக்கு மாறா அந்த சின்ன சந்து இருக்கும்ல அவங்க வீட்டுக்கு வெளியில, அதுல வண்டி இடிச்சிடறான். நம்ம ராஜேஷ்க்கு மனசு சரியில்லையா. வண்டி செவுத்த இடிக்கிற சத்தத்தை கேட்டு வீட்டுல இருக்க எல்லாருமே திரும்பி பாக்குறாங்க. என்னாச்சு உனக்குன்னு யோசிக்கிறாங்க. நம்ம ஹீரோ சார் வீட்டுக்குள்ள வந்ததுமே அம்மாக்காரி சண்டை போட ஆரம்பிச்சிடறா. நம்ம பொண்டாட்டி கையால அடி வாங்கின விஷயம் நம்ம அம்மாக்களை தெரிஞ்சிருச்சோன்னு ரொம்பவே பயப்படுறான். அம்மாக்காரியோ என்னடா அந்த பொண்ணை போட்டு இந்த அடி அடிச்சிருக்க, இத்தனை நாள் ஏதோ டிவி ரிமோட் சேர் டேபிளோட உடஞ்சு போச்சு சரின்னு பொறுத்துக்கிட்டேன், இன்னைக்கு என்னடா மீன் தொட்டியே உடையிற அளவுக்கு அந்த பொண்ணை போட்டு அடிச்சிருக்கேடா, நீ எல்லாம் ஒரு மனுஷனாடான்னு கேக்குறாங்க. ஜெயா மேல ரொம்ப தான் பாசம் இந்த பொம்பளைக்கு. அதான் பையன்கிட்டயே சண்டை போடுதுன்னு பார்த்தா அந்த பொண்ணு அடிச்சு அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அவங்க வீட்டு ஆளுங்களுக்கு யாருடா பதில் சொல்றதுன்னு கேக்குது இந்த கிழவி. இவனுக்கு இதை கேட்டதும் தான் உயிரே திரும்ப வருது. ஆம்பளை இல்ல இவரு மீசிய முறுக்கி விட்டுட்டு வேஷ்டியை மடிச்சு கட்டிட்டு கோவம் வந்துருச்சு, அதான் அடிச்சுட்டேன் இப்ப என்னங்கறீங்கன்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறான். அப்பதுல இருந்து நம்ம தலைவர் ஜெயாவை பார்த்தாலே சும்மா மிரள்றாரு. தூங்கும் போது கூட ஜெயா அப்படி புரண்டு படுத்தாலே பையன் மிரண்டு போயிடுறான். ராத்திரி பூரா பயந்தே தான் பெட் மேல உட்கார்ந்துட்டு இருப்பான். ஜெயாவோ எதிர்ச்சியா கண் முழிக்க இவனோ உனக்கு கராத்தே தெரியுமா, எப்ப கத்துக்கிட்டேன்னு கேட்பான். இவளோ அவனை முறைச்சிட்டு திரும்பவும் தூங்கிடுவா. ராஜேஷும் ஒரு நாள் பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்கும்போது செவுத்துல எல்லாம் கால் தடம் இருக்கிறத நோட் பண்றான். என்ன இது பாத்ரூம் செவுத்துல இந்த மாதிரி எல்லாம் இருக்கேன்னு யோசிக்கிறான். அப்புறமா தான் அவனுக்கு தெரிய வருது இவ ரொம்ப நேரமா பாத்ரூம்ல குளிக்கிறேன்னு போய் உட்கார்ந்துட்டு இருப்பாள், இவ பாத்ரூம்ல தான் பிராக்டிஸ் பண்ணிருக்கான்னு புரிஞ்சுக்கிறான். வீட்டுக்கு பின்னாடி பக்கம் அப்படியே பல் தேய்ச்சிக்கிட்டு அந்த பலாமரத்துக்கிட்ட நின்னுட்டு இருப்பான். அப்பதான் அதுல தலகாணி கட்டி இருக்கிறதெல்லாம் பாக்குறான். அடிப்பாவி நீ இத்தனை நாள் வீட்டு பாத்ரூம் இந்த பலாமரம்னு எல்லாத்துலயுமே கராத்தே பிராக்டிஸ் பண்ணிருக்கியான்னு பார்த்து ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். நம்ம ராஜேஷோட அம்மாவோ இடியாப்பம் பிழியறத காட்டியிருப்பாங்களே, ரொம்பவே கஷ்டப்பட்டு பிழிஞ்சிட்டு இருக்கோம். நம்ம ஜெயாவோ அசால்ட்டா அதை பிழிஞ்சு விட்டு போயிட்டே இருப்பா. மாமியார் காரியோ இதை பார்த்து ஷாக் ஆயிடுறா. நம்ம ஜெயா ஹீரோ சாருக்கு சாப்பாடு பரிமாற வந்தா கூட அடிக்கதான் வராரோன்னு நினைச்சு பயந்து போயிடுறான் இந்த பையன். ராஜேஷோ எத்தனை நாள் தான் இந்த பொண்ணுக்கு பயந்து நம்ம வாழ முடியும். நடந்த விஷயங்கள் எல்லாம் யார்கிட்டயாவது சொல்லணும்னா அந்த சொந்தக்கார அண்ணன் ஒருத்தர் இருப்பாருல, அவர்கிட்ட நடந்ததெல்லாம் சொல்றான். இதை கேட்ட அந்த அண்ணனும் எனக்கு என்னமோ அந்த பொண்ணு மறுபடியும் ஒன்னு அடிப்பான்னு தோணுதுன்னு சொல்றாரு. அப்படியே அடிக்கும் போது அவளுக்கு தெரியாம அந்த வீடியோ எடுத்து வச்சிரு, அதை வச்சு நம்ம அவளை மிரட்டலாம்னு சொல்றாரு. நம்ம ராஜேஷோ கோவக்கார பையில வேஷ்டியை மடிச்சு கட்டுறான். யோ என்ன அந்த பொண்ணு ஒரு வாட்டியை நடிச்சுட்டா அவன் என்ன பெரிய இவளா, இந்த வாட்டி பாரு நானும் ஸ்கூல்ல கராத்தே பழகினவன் தான், இந்த வாட்டி அந்த பொண்ணு என்ன அடிக்க காலை ஓங்கட்டும், நான் அவளை அடிச்சு அந்த வீடியோ எடுத்து உனக்கு அனுப்புறேன்னு சவால் விட்டுட்டு அங்க இருந்து போறான். வீட்டுக்கு போனவன் அவன் பழைய கராத்தே ட்ரெஸ் எல்லாம் எடுத்து மாட்டிக்கிட்டு கராத்தே பிராக்டிஸ் பண்றேன்னு ஒரே அட்டுழியம் பண்ணிட்டு இருப்பான். அவனும் திருப்பி பொண்டாட்டி அடிக்கணும்னு யூடியூப்லாம் பார்த்து பிராக்டிஸ் பண்றான். வீட்லயும் நம்ம ஜெயாவை பார்த்து கழுத்தை திருப்பிக்கிட்டு ஒரு மாதிரி நக்கல தான் சுத்திட்டு இருப்பான். நீ காயவை போல கோடி அங்கெல்லாம் போய் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பான். பொண்டாட்டி மாதிரியே இவனும் பாக்ஸிங்லாம் யூடியூப்பை பார்த்து தான் கத்துக்கிறான். சாக்கு மூட்டையை கட்டி வச்சு அதை அடிச்சு பொண்டாட்டி அடிக்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். பார்த்தாததுக்கு அந்த அண்ணங்காரனும் சில ஸ்டெப்ஸ் எல்லாம் சொல்லி தராரு. நம்ம ஹீரோவோ வாங்கின அடியை எப்படியாவது அந்த பொண்ணுக்கு திருப்பி கொடுக்கணும்னு வெறித்தனமா பிராக்டிஸ் பண்ணிட்டு எப்ப அடிக்கலான்னு சந்தர்ப்பத்துக்காக காத்துட்டு கிடக்காரு. வழக்கம் போல மதிய சாப்பாட்டுக்காக வீட்டுக்கு போறான். அம்மாவும் தங்கச்சியும் வீட்டுல இல்லன்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிறான். ரொம்பவே வசதியா போச்சு, சண்டையை இப்பயே வச்சுக்கலான்னு ரெடி ஆகுறான். கிரிக்கெட் விளையாடும் போதெல்லாம் சேஃப்டிக்காக யூஸ் பண்ணுவாங்களா, அதெல்லாமே யூஸ் பண்றான். சண்டை நடக்கும் போது ஏடா கூடமா ஏதாவது பற்ற போதுன்னு பையன் உஷாரா இப்பயே ரெடி ஆயிடுறான். அண்ணங்காரனும் அடிக்கிறதெல்லாம் வீடியோ எடுத்து வைக்க சொன்னால அதனால போனை எடுத்து டிவி எண்ட வைக்கிறா ரெக்கார்ட் பண்றதுக்கு. இப்ப அந்த பொண்ணை கேமராக்கு நேரா கூப்பிட்டு வச்சு அந்த பொண்ணை சண்டைக்கு இழுக்க ஆரம்பிக்கிறான். என்னடி ஒரு தடவை நடிச்சுட்டா பெரிய இவன் நினைப்பா உனக்கு, பொம்பளைன்னு பாக்குறேன், இல்லன்னா உன்னை அன்னைக்கே கையை காலெல்லாம் உடச்சு போட்டுட்டு இருப்பேன்னு சொல்றான். இவ்வளோ நீ அடிச்சா நான் சும்மாவா இருப்பேன், நானும் தான் திருப்பி அடிப்பேன்னு சொல்றா. ரெண்டு பேரும் அப்படியே பேசிக்கிட்டே இருக்கும் போதே ராஜேஷ் வழக்கம் போல அவளை அடிச்சிடறான். ஏவுக்கோ அவளை அரைஞ்சதுமே சம கோவம் வந்துடுது. அவளுமே திருப்பி அடிக்க ஆரம்பிக்கிறா. ரெண்டு பேருக்கும் பயங்கர சண்டைங்க. ரெண்டு பேருக்கும் கராத்தே ஸ்டைல்ல செம்ம சண்டை. சாதாரண புருஷன் பொண்டாட்டி சண்டையா இல்லாம ஏதோ டோர்னமெண்ட்ல எல்லாம் ரிங்குக்குள்ள ரெண்டு ஃபைட்டர்ஸ் இறக்கி விட்டா கண்ணா பின்னா நடிச்சுப்பாங்களே, எந்த பாரபட்சமே பார்க்காம அந்த மாதிரி தான் இங்கேயும் சண்டை நடக்குது. ஜெயாவோ பறந்து பறந்து அவன் நடிக்கிறா, கதவே உடஞ்சு போயிடுது. புருஷங்காரனை இவ உதச்ச உதையில அந்த ஃபைட் சீன்ல எல்லாம் டூ போடுறவங்க பறந்து போய் விழுவாங்களே, அந்த மாதிரி ராஜேஷ் டைனிங் டேபிள் மேல போய் விழுறான். அடி வாங்கின புருஷங்காரனுக்கோ வாயில மூக்குல நெத்திலன்னு எல்லா இடத்துலயுமே
ரத்தம் வர ஆரம்பிச்சிருது. ஜெயாவோ இன்னும் உடம்புல தெம்பு இருக்கா, சண்டைக்கு வரியான்னு கேக்குறா. ராஜேஷோ ரோஷக்காரன் இல்ல, கீழே விழுந்தாலும் மீசையில மண் ஓட்டலன்ற கணக்கா நீ வாங்கி ரத்தம் தானடி வந்தது, நான் இன்னும் சாகல உயிரோட தானே இருக்கேன், வரண்டி சண்டைக்குன்னு திரும்பவும் போறான். போனவன் கோவமா ஜெயாவோட முடிய பிடிச்சி இழுக்க இவ்வளவு கோவத்துல அவனை தூக்கி டிவி மேலேயே வீசுறா. டிவியோட சேர்த்து அவன் ரெக்கார்ட் பண்ணாங்க போன் வேற வச்சிருப்பால, எல்லாமே அங்க உடஞ்சு போயிடுது. ராஜேஷோ இவ்வளவு அடி வாங்கியோ திருப்பி அவளை ஒரு அடியாவது அடிக்கணும்னு எந்திரிச்சு நிக்கிறான். ஜெயாவோ கராத்தே ஸ்டைல்ல காலை ஒசத்தி அடிப்பால ஒரு ஸ்டெப் அந்த மாதிரி அடிக்கிறா. அவ்வளவுதான், ஒரே அடி மனுஷன் பிச்சுக்கிட்டு போய் சோஃபா செட் மேல விழுறாரு. ராஜேஷோட வீட்ல இருந்த எல்லா சாமான் செட்டும் உடஞ்சு போயிருது. ஜெயாவோ காலை தூக்கிட்டு கராத்தே போஸ்ட்ல நிக்க நேரம் நாத்தனாரும் மாமியாரும் வந்து திருட்டு மொழி முடிச்சுட்டு பாத்துட்டு இருக்காங்க. பையன் இந்த பக்கம் ரத்த வெள்ளத்துல கிடக்குதையும் மருமாவை தான் அடிச்சிருக்கான்றதையும் பாக்குறாங்க. அடுத்ததான் என்ன நடக்கும், பொண்ணு வீட்டுக்காரங்களை வழக்கம் போல பஞ்சாயத்துக்கு கூப்பிடுறாங்க. பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கன்னு எல்லாருமே அசம்பிள் ஆயிடுறாங்க. வீடே ஒரு அலங்கோலமா இருக்கிறத பாக்குறாங்க. அண்ணங்காரனோ வீடே இப்படி செதஞ்சு போயிருக்கிறத பார்த்து ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். ராஜேஷோட அம்மாவோ என்னடா இதுக்கு தான் உன் தம்பி கல்யாணம் பண்ணி வச்சேன்னு கேக்குறாங்க. அடி வாங்கின நம்ம புது மாப்பிள்ளையோ ரத்த காயத்தோட ஓரமா உட்காந்துட்டு இருப்பாரு. மாமியார் காரியோ எந்த வீட்டுல இந்த கொடுமைலாம் நடக்கும், எந்த வீட்டுல பொண்டாட்டிக்காரி இப்படி புருஷனை போட்டு இந்த அடி அடிப்பான், என் பையனோட நிலைமைய பாத்தீங்களா, பாவம் பையன் அடி வாங்கிட்டு எப்படி கிடக்குறான்னு சொல்றாங்க. பொண்ணோட அப்பாவோ உங்க பையன் இவ்வளவு கோவக்காரன்னு முதல்லயே எங்களுக்கு ஏன் சொல்லல அப்படின்னு கேக்குறாரு. ரெண்டு வீட்டுக்காரங்களும் மாறி மாறி நீ இதை சொல்லல நான் ஏன் அதை சொல்லணும்னு சண்டை போட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அந்த அண்ணங்காரனோ வீணா இப்ப சண்டை போட்டுக்காதீங்க, பிரச்சனை எப்படியாவது பேசி சுமூகமா முடிக்கலாம்னு சொல்றாரு. மாமியார் காரியோ உங்க பொண்ணு உதச்ச உதையில என் பையன் பக்கத்து தெருவுல கிடந்தா அங்க இருந்து தூக்கிட்டு வந்தோன்ற மாதிரி சொல்லுது. ராஜேஷோட அண்ணனோ ஜெயா கிட்ட தனியா போய் பேசுறாரு. அவளை சமாதானம் பண்ண முயற்சி பண்றாரு. நீ என்ன இருந்தாலும் புருஷன்காரன் அடிச்சதெல்லாம் தப்புன்னு சொல்றாரு. அதுக்கு ஜெயாவோ அப்ப இத்தனை நாள் அவர் அடிச்சாரு அதெல்லாம் தப்பு கிடையாது, கல்யாணம் ஆன இந்த 6 மாசத்துல என்ன 21 வாட்டி அடிச்சிருக்காரு. இந்த கணக்குப்படி பார்த்தா 10 வருஷத்துக்கு 420 அடி, 40 வருஷத்துக்கு 1680 அடி நான் வாங்கணுமான்னு கேக்குறா. இவ கணக்குல இப்படி பிச்சு உதறத பார்த்து அண்ணங்காரனோ இதுக்குதான் பொம்பளை பசங்களை படிக்க வைக்கவே கூடாது, படிக்க வச்சாலே இதுதான் தலைவலின்னு புலம்பிட்டே போயிடுறாரு. ஜெயா ஒரு டுபாக்கூர் காலேஜ்ல படிச்சு என்னமா கணக்கு போடுறா பாத்தீங்களா, அதுவும் முழுசா கூட இவ காலேஜுக்கு போல, பாதிலே கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. யூடியூப்ல வீடியோ பார்த்தே புருஷன்காரனை இந்த அடி அடிச்சு போட்டிருக்கா. இவன் மட்டும் நேரா போய் மாஸ்டர் கிட்ட கத்துட்டு வந்திருந்தான், அவன் நிலைமை என்ன இருக்கும்னு யோசிச்சு கூட பார்க்க முடியல. அண்ணங்காரனும் அடுத்த கட்டமா ராஜேஷ் தனியா கூட்டு போய் பேசுறான். என்னடா இனிமே என்ன பண்ணலாம்னு இருக்குன்னு கேக்குறாரு. ராஜேஷோ இவ்வளவு நடந்த பிறகு இனிமே என்னால அவ கூட வாழ முடியாது, அவ ரொம்பவே திமிரு பிடிச்சவளா இருக்கா, இனிமே நாங்க பிரியறதா நல்லதுன்னு சொல்றா. அண்ணங்காரனோ பிரியறதுன்னா சும்மா இல்லடா, அவ உன்னை அடிச்ச விஷயம் ஊரெல்லாம் தெரிய வரும், அதனாலதான் நீங்க பிரிஞ்சுட்டீங்கன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடும், அப்புறம் மான மரியாதையா காத்துல பறக்கும்னு சொல்றாரு. அவளை நீ திருப்பி அடிக்கணும், ஆனா அதுக்கெல்லாம் இனிமே சாத்தியமே கிடையாது, உடல் பலத்தை யூஸ் பண்றதை விட இப்ப புத்தியை யூஸ் பண்ணடான்னு சொல்றாரு அண்ணன். நீ உன் பொண்டாட்டிய பழி வாங்க நான் சூப்பரான ஒரு ஐடியா வச்சிருக்கேன்டான்னு சொல்றாரு. அவ ஒரு பொண்ணு தானே, அவளை முதல்ல கர்ப்பமாக்கிடு, கர்ப்பிணியா இருக்கும் போது அவளால உன்னை திருப்பி அடிக்க முடியாது, திரும்பி குழந்தை பிறந்த பிறகு அவ பலவீனம் ஆயிடுவா, அப்போ பச்சை உடம்புக்காரியா இருப்பா, அவளால உன்னை திருப்பி அடிக்கலாம் முடியாது, குழந்தைங்களை பாத்துக்கவே அவளுக்கு நேரம் சரியா இருக்கும், இப்படியே 3-4 வருஷம் ஓடி போயிடும், இதுல இருந்து விடுபட்டு வரும்போது திரும்பவும் அவளை கர்ப்பமாக்கிடு, திரும்பவும் ஒரு 4-5 வருஷம் ஓடி போயிடும், இதே மாதிரி ஒரு 10 வருஷத்தை ஓட்டிடு. இந்த நிலைமைக்கு அவ வந்த பிறகு வேற வழியே கிடையாது அவளுக்கு, நீ என்ன பண்ணாலும் அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு தான் போய் ஆகணும், குழந்தைகளுக்காக அட்ஜஸ்ட் பண்ணிப்பான்னு சொல்றாரு. இதுலயே ஒரு 10 வருஷம் ஓடி போயிடுச்சுன்னா அவளால படிக்கவும் முடியாது, வேலைக்கும் போக முடியாது, அவ திமிரெல்லாம் அடங்கணும்னு சொல்லி ஐடியா கொடுக்குறாரு அண்ணன். ஐடியா கொடுத்தது மட்டும் இல்லாம இதை எல்லாமே நீ செஞ்சாதானே நீ ஒரு ஆம்பளைன்னு சொல்லி அவனை ஏத்தி விட்டுறாரு. இப்போதைக்கு போய் அவகிட்ட பேசு, சாரி கேளு, அவளுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் நடந்துக்கோ, அப்புறம் நான் சொன்ன பிளானை எல்லாம் செஞ்சு முடின்னு சொல்றாரு. ராஜேஷ்க்கும் இந்த ஐடியா எல்லாம் பிடிச்சு போகுது, சரின்னு தலையாட்டிக்கிறான். சண்டை நடந்தப்ப வீடியோ எடுத்துமே அந்த போன் எங்கன்னு ராஜேஷ் கேட்கறான். அண்ணனோ அந்த சர்வீஸ் கொடுத்துருக்கேன், டிவியோட சேர்த்து போனுமே உடஞ்சு போச்சு, அதான் சர்வீஸ் கொடுத்துருக்கேன்னு சொல்றாரு. அவங்க 2 பேரும் போட்ட பிளான் படி வீட்டுக்குள்ள போனதும் நடந்துக்கிறாங்க. ஜெயாவை கூப்பிட்டு மாப்பிள்ள சாரி கேட்கறாரு. இனிமே இந்த மாதிரி எல்லாம் உங்ககிட்ட நடந்துக்க மாட்டேன், மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி கேட்கறாரு. அண்ணனோ ஜெயாவை நீயும் மன்னிப்பு கேளுமா, அவன் தான் மன்னிப்பு கேட்டுட்டானேன்னு சொல்றாரு. ஆனா ஜெயாவும் மன்னிப்பு எல்லாம் கேட்க மாட்டா, அப்படியே தான் நிப்பா. அண்ணங்காரனும் நான் பெரிய மனுஷன் சொல்றேன் இல்லம்மா, தயவு செய்து மன்னிப்பு கேளுன்னு கேட்கறாரு. சரி இந்த மனுஷன் இந்த கெஞ்சுறாருன்னு சொல்லிட்டு இவளுமே மன்னிப்பு கேட்டுறா. சரி என்னப்பா 2 பேரும் சமாதானம் ஆயிட்டாங்க, மன்னிப்பு கேட்டுட்டாங்களே, எல்லாரும் கலைஞ்சு போங்கன்னு சொல்லி கூட்டத்தை கலைச்சு விட்டுறாரு. தங்கச்சி புகுந்த வீட்டுல இவ்வளவு கஷ்டப்படுறாளேன்னு பார்த்து ஜெயாவோட அண்ணன் கொஞ்சம் மனசு கஷ்டப்படுறாரு. ராஜேஷோ போட்ட பிளானை எக்ஸிக்யூட் பண்ண அன்னைக்கே ஆரம்பிச்சிடுறான். ஜெயா கிட்ட நம்ம நடந்ததெல்லாம் கெட்ட கனவா நினைச்சு மறந்துடலாம், இனிமே நம்ம ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம்னு சொல்றான். இன்னைக்கு இது மட்டும் போதும், இதுக்கு மேல ஏதாவது பேசினா அவ அடிச்சிருவாளோன்னு பயந்து கம்மன் அட்வைஸ் மட்டும் பண்ணிட்டு அங்க தூங்கிடுறான். ராஜேஷோ ரொம்பவே மாறிட்ட மாதிரி நடிக்கிறான். வீடு பூரா சிரிச்ச முகமாவே சுத்திட்டு இருப்பான். வீட்டுல இருந்த சாமான் எல்லாத்தையும் தான் உடச்சு போட்டுட்டாங்களா, அதனால புதுசா எல்லா பர்னிச்சரையுமே வாங்கி போடுறான். ஜெயாவை இம்ப்ரெஸ் பண்ண ரொம்பவே ட்ரை பண்றான் பையன். ஜெயாவோ இவனெல்லாம் கண்டுக்கவே மாட்டா. ராஜேஷ்கோ இவளை எப்படி மடக்கணும்னே தெரியல, அதான் ஐடியா கொடுக்கவே ஒரு அண்ணா இருக்காருல, அவரை போய் மீட் பண்றாரு. டேய் பொண்ணுங்களெல்லாம் மயங்க வைக்கணும்டா, சும்மா பாட்டு பாடி அவங்கள அப்படியே கவர் பண்ணணும், அவளோட பேரு வர மாதிரி பாட்டு எல்லாம் இருந்தா எடுத்து அவன் முன்னாடி பாடுறா, அவ ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆவா, கண்டிப்பா அவன் வலையில விழுவான்னு சொல்றாரு அண்ணன். நம்ம ஹீரோயின் பேரோ ஜெயா இல்ல, சோ அவ பேர் வர மாதிரி பாட்டு தானே பாடணும். நம்ம தலைவரோ என்ன பாட்டு பாடுறாருன்னு பாருங்க. தேசிய கீதத்துல ஜெய 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 ஹேன்னு வரும்ல, அந்த லிரிக்ஸ பாடுறாரு. ஜெயாவோ என்னடா இவன் தேசிய கீதத்தை பாடிக்கிட்டு இருக்கான், சுத்த கிறுக்கு பயலா இருப்பானோன்னு பார்த்துட்டு அங்க இருந்து போயிடுறா. நம்ம ராஜேஷ் பாடுற பாட்டு தான் படத்தோட பேரா வச்சிருக்காங்க. ஜெயாவா அம்மா வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்டு கேட்டா கூட ராஜேஷ் கூட்டே போக மாட்டான்ல, ஆனா இப்ப அவன் கேட்காமலே வாமா நம்ம அம்மா வீட்டுக்கு போலான்னு கூட்டு போறான். நம்ம கல்யாணம் 1 வாட்டி கூட நம்ம போயிட்டு வரல,
நாள்ல நம்ம போயிட்டு வரலாம்னு வலுக்கட்டாயமாவே அவளை கூட்டு போறான். போனது மட்டும் இல்லாம அவங்க எல்லாரும் பாக்குறப்ப பொண்டாட்டியை ரொம்பவே நல்லா நடத்துறதா பாசமா இருக்கிற மாதிரி நடிக்கிறான். ஜெயாவோட பெத்தவங்க பொண்ணு மாப்பிள்ளை இப்படி சந்தோஷமா இருக்கிறத பார்த்து அவங்களுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஜெயாவோட அண்ணனுக்கும் ராஜேஷ் மேல இன்னும் முழுசா நம்பிக்கை வரல. தங்கச்சி தனியா இருக்கும்போது அவகிட்ட வந்து பேசுறான். என்ன மாப்பிள்ளை என்னைக்கும் இல்லாத அதிசயமா ரொம்பவே வழியிறாரு, உன்னை பாத்துக்கிற மாதிரி எல்லாம் பண்றாரு, இதெல்லாம் உண்மையா இல்ல உன்கிட்ட நகை நட்டு ஏதாவது கேட்டு பிரச்சனை பண்றாரு என்ன ஏதுன்னு கேக்குறான். எதுக்கும் அவங்கிட்ட உஷாரா இரு அப்படின்னு சொல்றாரு. ராஜேஷும் பொண்டாடிக்கிட்ட ரொம்பவே பாசமா நடந்துக்கிறான். அந்த பொண்ணு இதெல்லாம் உண்மைன்னு நம்பிடுறா. புருஷங்காரதான் நம்ம கிட்ட நல்லா நடந்துக்கிறானே, இனிமே அவர்கிட்ட ஈகோ பார்க்க கூடாதுன்னு இவளுமே சாரி கேட்டுறா. ஜெயாவும் ராஜேஷும் சமாதானமாகி இப்ப புருஷன் பொண்டாட்டியா வாழ ஆரம்பிச்சிடுறாங்க. ராஜேஷும் அவங்க அண்ணனும் சேர்ந்து போட்ட பிளான் எல்லாம் இப்ப ஒர்க் அவுட் ஆகிடுது. நம்ம தலைவருக்கும் ரொம்பவே சந்தோஷம். நேரா கோழி பண்ணைக்கு போறாரு. அங்க இருக்க கேலண்டர்ல கணக்கு போட ஆரம்பிச்சிடுறாரு. ஜெயா எப்ப வாந்தி எடுப்பா எப்ப கருணிக்குன்னு என்னென்னமோ யோசிச்சு தேதிகள் எல்லாம் குறிச்சு வைக்கிறான் கேலண்டர்ல. அந்நேரம் பண்ணையில வேலை பாக்குற ஒரு பையனுக்கோ கஸ்டமர் கிட்ட இருந்து போன் வருது போல. எந்த தேதியில எவ்வளவு கோழி வேணும்னு ஆர்டர் கொடுக்கறாரு. இந்த பையனும் அந்த தேதிகள் எல்லாம் குறிச்சு அங்கங்க எழுதிட்டே வரான். ராஜேஷோ கடைசியில குழம்பியே போயிடுற. எந்த தேதி அவன் குறிச்சு வச்சானே மறந்துடுறான். ஜெயாவோ ஒரு நாள் வாந்தி எல்லாம் எடுக்கிறா. கர்ப்பமா இருக்காளா என்னன்ற தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி புருஷன் பொண்டாடி ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. ரெண்டு பேரும் டாக்டருக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப அண்ணங்காரங்க கிட்ட இருந்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் வருது. ராஜேஷோ பக்கத்துல ஜெயாவை வச்சுக்கிட்டு அந்த மெசேஜை ப்ளே பண்ணி பாக்குறான். என்னடா டாக்டர் என்ன சொன்னாங்க, எல்லாமே நம்ம பிளான் படி தான் நடக்குதா அப்படின்னா அவங்க அண்ணன் கேட்டிருப்பாரு. ஜெயா இந்த மெசேஜை கேட்டுறா. என்னங்க என்ன பிளான்னு கேக்குறா. இவனும் அதெல்லாம் ஒண்ணும் இல்லமான்னு சொல்லிடுவான். டாக்டர் உள்ள கூப்பிடுறாங்க. ஜெயா கிட்ட கர்ப்பத்தை கன்ஃபார்ம் பண்றதுக்காக சில தேதிகள் எல்லாம் கேட்பாங்கல்ல, அதெல்லாம் கேக்குறாங்க. ஜெயாவுக்கே சரியா அந்த தேதி எல்லாம் தெரியல, யோசிச்சுட்டு இருக்கா. நம்ம ராஜேஷோ கரெக்டான டேட்டை சொல்றாரு. டாக்டரோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் எல்லாம் சந்தோஷமான விஷயம் தானே சொல்லிடுறாங்க. டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி மாத்திரை எல்லாம் எழுதி கொடுத்துறாங்க. ஜெயாவோ அண்ணன் கிட்ட இருந்து வந்த வாய்ஸ் மெசேஜை கேட்டுட்டால அவளுக்கு அதே குழப்பமா இருக்கு. என்ன ஏதா இருக்கும் அந்த பிளான் யோசிச்சுட்டே வரா. கார்ல ஏறி வீடு போய் சேர்ற வரைக்கும் இதேதான் அவளுக்கு யோசனை. புருஷன்காரனை முறைச்சபடியே வீடு வந்து சேர்றா. மாப்பிள்ளையோ பண்ணையில எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லி இந்த பொண்ணை இறக்கி விட்டுட்டு அவன் போயிடுறான். இப்ப போனா என்ன ராத்திரி வீட்டுக்கு வந்து தானே ஆகணும். வரான். வந்தவன் கிட்ட ஜெயா கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடா. என்ன பிளான், உங்க அண்ணன் ஏதோ மெசேஜ் அனுப்பி இருந்தாரு, என்ன பிளான் துருவி துருவி அவனை கேக்குறா. அவனும் ஒன்னும் இல்லமா அதெல்லாம் ஒன்னும் இல்லன்னு ரொம்ப நேரமா சொல்லி சமாளிக்கிறான். ஜெயாவோ அதை தெரிஞ்சுக்காம விடுறதா இல்ல அவனை விடாப்படியா கேட்டுட்டே இருக்கா. ராஜேஷோ இப்ப அவனோட உண்மையான முகத்தை காட்டுறான். ஆமாண்டி, நானும் என் அண்ணனும் சேர்ந்துதான் பிளான் பண்ணோம். உன்னை கர்ப்பமாக்குனதே உன் திமிர அடக்க தாண்டி. புருஷனை கூட பார்க்காம என்ன எப்படி எல்லாம் அடிச்ச. இனிமே நீ எப்படி என்ன அடிக்கிறேன்னு பாக்குறேன். இனிமே உன்னால படிக்கவும் முடியாது, வேலைக்கு போகவும் முடியாது. இதோட உன் திமிரும் ஆட்டோ எல்லாம் முடிஞ்சது. இனிமே நான் என்ன சொல்றேனோ அதன்படிதான் நீ நடக்கணும். எனக்கு அடிமையா தான் நீ இந்த வீட்டுல கிடக்கணும். என் குழந்தைங்களை வளர்க்கறது தான் உன்னோட ஒரே வேலை. உன்னால இனிமே என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆம்பளடி நானு சொல்லி மிரட்டுறான். இவன் இப்படி எல்லாம் ஜெயா கிட்ட சுயரூபத்தை காட்டிட்டு பாத்ரூம்குள்ள போயிடுறான். இதை கேட்ட ஜெயாவோ தலை சுத்தி கீழே விழுந்துடுறா. கட் பண்ணா ஹாஸ்பிட்டல்ல ஜெயா இருக்கிறத காட்டுறாங்க. ராஜேஷ் அவன் சுயரூபத்தை காட்டி அதிர்ச்சி மேல அதிர்ச்சியா கொடுத்தான்ல ஜெயாவுக்கு. அதெல்லாம் அந்த பொண்ணால தாங்க முடியாம பிபி ஹை ஆயிடுச்சான். இந்த அதிர்ச்சியில ஜெயாவோட கரு கலஞ்சே போச்சான். மாமியார் காரியோ ஹாஸ்பிட்டல்லே பஞ்சாயத்து ஆரம்பிச்சிட்டா. பொண்ணுனா அடக்க ஒடுக்கமா இருக்கணும், அதை விட்டுட்டு புருஷங்காரனே அடிக்கிற உதைக்கிற. இந்த மாதிரி எல்லாம் நீ புருஷனை அடிச்சு சேர்த்த பாவம் தான் இன்னைக்கு உன் கருவியா அடிச்சிட்டு இருக்குன்னு சொல்றா. பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கோ இதெல்லாம் ரொம்பவே அசிங்கமா போயிருது. ஜெயாவோ பாத்தீங்களாப்பா எப்படி எல்லாம் பேசுறாங்க இவங்கன்னு சொல்றா. அம்மாவும் ஜெயாவை தான் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இத்தனை வருஷம் நீ என்ன பண்ணாலும் நான் உனக்கு சப்போர்ட்டா தான் இருந்திருக்கேன். ஆனா நீ இன்னைக்கு பண்ண விஷயம் ரொம்பவே தப்புன்னு சொல்றா. எவ்வளவு தங்கமான மனுஷன் நம்ம மாப்பிள்ள, அவரை போய் இப்படி எல்லாம் கஷ்டப்படுத்துறேன்னு சொல்றா. இந்த விஷயத்துல என்னால உனக்கு எந்த உதவியுமே செய்ய முடியாதுன்னு சொல்லி கைய விரிச்சுறாங்க. உங்க அப்பா நிலைமையை யோசிச்சு பாத்தியாடி, அவர் எப்படி எல்லாம் உனக்கு செல்லம் கொடுத்து வளர்த்தாரு, நல்லா படிக்க வச்சாரு, நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கட்டி கொடுத்தாரு. ஒரே பொண்ணுங்கிறதுனால உனக்கு எல்லாமே செல்லம் கொடுத்துதான் நாங்க பண்ணோம். பையனுக்கு கூட சரியா நாங்க எதுவுமே பண்ணல, எல்லாமே உனக்கு தான் பண்ணோம். ஆனா கடைசியில எங்க பேரையே நீ கெடுத்துறியடின்னு சொல்லி ரொம்பவே அழுகுறாங்க. ஜெயாவோட அம்மா இப்ப அழுதுகிட்டே சொல்றாங்களா அது எல்லாமே போய் தான். ஆனாலும் அவங்க எமோஷனலா அழுதுகிட்டே சொல்றதுனால இதெல்லாம் உண்மை மாதிரியே தெரியுது. இன்னொரு பக்கம் மாமியார் காரியம் கத்திக்கிட்டே இருப்பாங்க. ஜெயாவோ பதிலுக்கு அவங்கள முறைக்கிறா. பாத்தீங்களா நீங்க எல்லாரும் இருக்கும் போது இந்த பொண்ணு எப்படி என்ன முறைக்குது, விட்டா என்னைய அடிச்சிருவா போலியே, விட்டா என்னைய கொண்டுடுவா போலியேன்னு கத்துறாங்க. இவ வீட்டுல இருந்தா எங்களுக்கு ரொம்பவே பயமா இருக்கு. எப்ப பாரு என்ன ஆகுமோ ஏதாகுமோ இதையே நினைச்சு ராத்திரி பூரா எங்களுக்கு தூக்கமே இருக்கிறது இல்லைன்னு சொல்றாங்க. அதுக்கு ஜெயாவோ நீங்க இனிமே தூங்காம இருக்க வேண்டிய அவசியம் எல்லாம் இருக்காது, நீங்க இனிமே நல்லாவே தூங்கலாம், ஏன்னா நான் இனிமே உங்க வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லிடுறா. ஜெயாவோட அம்மாவோ நீ புருஷன் கூட எல்லாம் வாழாம பாதியிலே வரதுக்கு தான் நான் உனக்கு இவ்வளவு செலவு பண்ணி கல்யாணம் எல்லாம் பண்ணி வச்சுனான்னு கேக்குறாங்க. அவளோட பெத்தவங்களே நீ புருஷன் கூட வாழாம இனிமே எங்க வீட்டுக்கெல்லாம் நீ வரக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. பெத்தவங்களே இப்படி அந்த பொண்ணை பாடாப்படுத்தினா அந்த பொண்ணு என்னதான் ஆவா. ஜெயாவோ ரோஷக்காரி இல்ல, நான் என்ன உங்க வீட்டுக்கு வர நான் சொன்னேன், நான் ஒன்னும் உங்க வீட்டுக்கெல்லாம் வரமாட்டேன்னு சொல்லிடுறா. நான் எங்கேயோ போறேன் என்னவோ அவரை என்ன விடுங்கன்னு சொல்லிடுறா.
அப்பாவோ தனியா நீ எங்க போவ, என்ன பண்ணுவ, நீ என்ன படிச்சிருக்கியா, சம்பாதிக்கிறியா, வேலைக்கு போறியா, எதுவுமே இல்லையே, நீ என்ன பண்ணுவன்னு கேக்குறாரு. வெளியில போய் உன் வயசு பசங்களை எல்லாம் பாரு, என்னமா படிச்சு வேலைக்கு போறாங்கன்னு உனக்கு தெரியும்னு சொல்றாரு. ஜெயாவோ இதுக்கு பதில் எதுவுமே பேச மாட்டா. நானும் படிக்கணும், வேலைக்கு போனா சம்பாதிக்கணும் எல்லாம் ஆசைப்பட்டேன், நீங்க தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்க, கல்யாணத்துக்கு பிறகு இது எல்லாத்தையுமே பண்ணணும்னு சொன்னீங்க, ஆனா கடைசியில இப்படி ஒரு பிரச்சனை வந்ததுமே எல்லாருமே என்ன கை விட்டுட்டீங்களேன்னு சொல்லி ரொம்பவே பாவமா அவங்க அப்பாவை பாக்குறா. இவளை சுத்தி இருக்கிறவங்க தான் யாருமே இவளை புரிஞ்சுக்கவே மாட்டேன்றாங்களே, இதெல்லாம் வெளியில சொல்லி என்ன பிரயோஜனம், இங்க இருக்கிறத விட நம்ம கிளம்பிடலாம்னு சொல்லிட்டு அவ கிளம்ப ஆரம்பிக்கிறா. அவங்க அப்பாவோ இப்ப மட்டும் நீ இங்க இருந்து போனா நான் உன்னை தலைமொழிகிடுவேன்னு சொல்லி மிரட்டுறாரு. இவளும் அதையும் மீறி போயிட்டு தான் இருப்பா. ராஜேஷோ எல்லாத்துக்கும் சமத்துவம் பேசுவல்ல, நீ இந்த ஹாஸ்பிட்டல் பில்லு நீ பாதி கட்டு நான் பாதி கட்டுறேன்னு சொல்றான். ஐயாவோ கழுத்துல இருந்த செயினை கழட்டி கொடுத்துடுறா, இதை வச்சு பாதி இல்ல ஃபுல் பில்ல கூட செட்டில் பண்ணிடு, நான் அப்புறமா இதுக்கான காசை கொடுத்துட்டு செயினை வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறா. என்னதான் ஜெயா அங்க கோவமா பேசிட்டு போயிட்டாலும் அவளுக்குள்ள எவ்வளவு வலி இருக்கும். அவ பஸ் ஸ்டாப்ல உட்காந்து அழுதுட்டு இருப்பா. ஜெயாவோட அண்ணன் தான் வந்து அவளை சமாதானம் பண்ண முயற்சி செய்வாரு. வா ஜெயா நம்ம வீட்டுக்கு போலான்னு கூப்பிடுவாரு. ஜெயாவோ வீட்டுக்கு வர மறுக்கிறா. வேண்டாண்டா, என்னோட வாழ்க்கையில நான் சொந்தமா யோசிச்சு முதல்ல எடுத்த முடிவு இதுதான், என்ன என் போக்குலயே விட்டுரு, என்ன தயவு செய்து வற்புறுத்தாதுன்னு சொல்றா. அண்ணனும் சரி இப்ப என்னதான் பண்ணலான்னு கேக்குறான். என்ன ஏதாவது ஒரு லேடிஸ் ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டுருன்னு சொல்றா. ஜெயனும் அவ விருப்பப்படியா அவளை ஒரு லேடிஸ் ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டுறான். அவளோட லக்கேஜையும் கொண்டு வந்து கொடுத்துறான். அவளோட செலவுக்காக கொஞ்சம் பணத்தையும் கொடுக்குறான். ஜெயா கூடயே ரூம்மேட் ஒரு பொண்ணு இருப்பாங்க. அவங்க கிட்ட இவளுக்கு ஏதாவது ஒரு வேலை இருந்தா சொல்லும்படி கேட்டிருப்பா. அந்த பொண்ணு அவ ஆபீஸ்ல விசாரிச்சிருக்கா. டிகிரி முடிச்சாதான் வேலைன்னு சொல்லிட்டாங்களா. அது ஜெயா கிட்ட சொல்றா. டிகிரி முடிச்சாதான் வேலை கிடைக்கணும் எல்லாரும் சொல்றாங்களே, சரி சொந்தமா பிசினஸ் ஏதாச்சும் பண்ணலாம்னு யோசிக்கிறா. லோன் ஏதாச்சும் வாங்கலாம்னு சொல்லிட்டு அண்ணனை கூப்பிட்டுட்டு பேங்க்குக்கு போறா. போன இடத்துல பேங்க் மேனேஜர் சொல்றாரு, நீங்க புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கிறதா இருந்தா என்னால அதுக்கெல்லாம் லோன் சாங்ஷன் பண்ண முடியாது. ஏன்னா பல பேர் புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்றோம்னு சொல்லி வராங்க, நாங்களும் அவங்களுக்கு லோன் சாங்ஷன் பண்றோம், ஆனா யாருமே திருப்பி சரியா கட்டவே இல்ல. இப்படி பல பேர் வாங்கின பிசினஸ் லோனே கிடப்புல இருக்கு. அதனால புதுசா பிசினஸ் லோன் எல்லாம் நான் தர மாட்டேன். வேணும்னா ஒண்ணு பண்ற அந்த பழைய பிசினஸ் லோன் இருக்குல்ல, அதை அப்படியே உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி விடுறேன், அதை நீங்க கண்டினியூ பண்ணிக்கோங்கன்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் ஜெயாவோட அம்மாவோ ஹாஸ்டலுக்கே வந்திருப்பாங்க இவளை தேடி. வந்தவங்களோ ஜெயா கிட்ட அழுது புலம்புவாங்க. ஒரு வழியா ஜெயாவை சமாதானம் பண்ணி வீட்டுக்கு கூப்பிடுவாங்க. ஹீரோயினோ அம்மா இப்படி அழுது புலம்புறாங்களே, சரி நம்ம வீட்டுக்கு போவோம் சொல்லி துணியெல்லாம் பேக் பண்றா. அம்மாவோ ஜெயா சீக்கிரம் நீ இந்த துணியெல்லாம் எடுத்து வச்சுக்கோ, நான் போய் உன்னை அப்படியே புருஷன் வீட்டுல விட்டுட்டு நானும் அப்படியே வீட்டுக்கு கிளம்புறமான்னு சொல்றாங்க. அப்போதான் ஜெயாவுக்கு தெரியுது இவங்க கூப்பிடுறது அம்மா வீட்டுக்கு கிடையாது, ராஜேஷோட வீட்டுக்கு தானே. ஜெயாவோ என்னால இனிமே அந்த மனுஷன் கூட எல்லாம் வாழ முடியாது, அந்த வீட்டுக்குள்ள நான் வரமாட்டேன்னு சொல்லிடுறா. அம்மாவோ ரொம்பவே கடுப்பாகி பொண்ணை திட்டி தீக்குறாங்க. ஜெயாவோ அம்மா பேசின வார்த்தைகளால ரொம்பவே ஹர்ட் ஆயிடுறா. இனிமே நம்ம உயிர் வாழ்ந்து ஒரு பிரயோஜனமும் இல்ல, கடைசியில நம்ம செத்து போயிடலாம்னு முடிவெடுக்கிறா. சூசைட் பண்ணிக்கிறதுக்காக அந்த பில்டிங்கோட முனையில போய் நிக்கிறா. பில்டிங்ல இருந்து குதிக்கிறதுக்காக அங்க ரெடியா நின்னுட்டு இருப்பா. ஆனா குதிக்கிறாளா இல்லையான்றத அங்க காட்ட மாட்டாங்க. கட் பண்ண அடுத்த சீன்ல நம்ம மாப்பிளைய காட்டுறாங்க. இவனும் கோழி எல்லாம் சப்ளை பண்ணிருப்பான்ல, அங்க கலெக்ஷனுக்காக போயிருப்பான். இவனுக்கு எதிர்த்தாப்புல இருந்த அந்த கஸ்டமர் இவனை பார்த்து ரொம்பவே ஏளனமா சிரிப்பாரு. அந்நேரம் இவன் அண்ணன் கிட்ட இருந்து இவனுக்கு ஒரு போன் வருது. வாட்ஸ்அப்ல ஒரு வீடியோ அனுப்பியிருக்கேன்டா உனக்கு, அதை ஓபன் பண்ணி பாரு, ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுடான்னு சொல்றாரு. நம்ம ராஜேஷோ என்னவோ ஏதோன்னு பதறி அடிச்சு அந்த வீடியோ ஓபன் பண்ணி பார்த்தா இவன் ஜெயா கிட்ட அடி வாங்கியிருப்பானே, அந்த வீடியோ பிளே ஆயிட்டு இருக்கு. இந்த வீடியோ அன்னைக்கு சண்டை நடக்கும் போது எடுத்த வீடியோ ஆச்சு. இது எப்படி எல்லாருக்கும் பரவுச்சுன்னு பார்த்தா மொபைல் தான் உடஞ்சு போச்சுன்னு சர்வீஸ்க்காக கொடுத்திருப்பான்ல அந்த கடைக்காரன் இந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு பொண்ணு பையனை இப்படி அடிக்கிறாளே, சரி இதை ஷேர் பண்ணி விடுவோம்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விட்டுட்டு இருப்பாரு. மக்கள் மத்தியில எல்லாம் இந்த வீடியோ அப்படியே பரவ ஆரம்பிக்குது. பட்டி தொட்டி எல்லாம் கூட இந்த வீடியோவை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் அடி வாங்கின வீடியோ இப்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கான். அண்ணங்காரனோ நான் பாத்துக்கிற விடுடா நீ பயப்படாதுன்னு சொல்லி அவனை சமாதானம் பண்றாரு. Facebook ட்விட்டர்னு எந்த சோஷியல் மீடியா ஓபன் பண்ணாலுமே இந்த வீடியோ பத்தி தான் பேச்சு. விவாதம் எல்லாம் கூட நடத்துறாங்க இந்த வீடியோவை பத்தி. ராஜேஷ்க்கு இது எவ்வளவு பெரிய அசிங்கம், சொந்த வீட்டுக்குள்ளேயே நடமாட அசிங்கப்படுறான். வீட்டுல கூட அவங்க அம்மா தங்கச்சி கிட்ட கூட பேச மாட்டேன்றான். இவங்க ரெண்டு பேரோட பிரச்சனை உலகம் முழுக்கமே தெரிஞ்சு போச்சு. இனிமே இதை காரணமா காட்டி அவகிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்கலாம்னு முடிவு பண்றான். அவங்க அண்ணனையும் கூட கூப்பிட்டுக்கிட்டு ஒரு வக்கீல பாக்கலாம்னு போறான். அந்த வக்கீலும் இவனை பார்த்த உடனே உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா, ஆனா எங்கன்னு தான் தெரியலன்னு யோசிக்கிறாரு. இவங்களுக்கு பக்கத்திலேயே ஒரு லேடி அட்வொகேட் ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க மாப்பிளைய பார்த்ததுமே கண்டுபிடிச்சிடறாங்க இவன் தான் அந்த அடி வாங்கின பையன். அந்த லேடியோ இவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. வக்கீலோ நீங்க எதுக்காக வந்திருக்கீங்கன்னு கேக்குறாரு. அண்ணனோ என் தம்பிக்காக டிவோர்ஸ் வாங்கணும்னு வந்திருக்கோம்னு சொல்றாரு. வக்கீலோ டைவர்ஸ் வாங்குறதுனா சும்மா கிடையாது, ரொம்பவே ஸ்ட்ராங்கான காரணம் இருக்கணும்னு சொல்றாரு. அண்ணனோ உடனே வக்கீலுக்கு இந்த வீடியோவை போட்டு காட்டுறாரு. வீடியோவை பார்த்ததுமே வக்கீல் செமையா சிரிக்கிறாரு. இந்த வீடியோவா நான் ஏற்கனவே பார்த்திருக்கேனே, அதனாலதான் உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு நினைச்சேன்னு சொல்றாரு. நானே இந்த வீடியோவை பல பேருக்கு ஷேர் பண்ணி விட்டுருக்கேன்னு சொல்லி சிரிக்கிறாரு. இந்த ஒரு வீடியோ எவிடன்ஸே போதும், இதை வச்சே உனக்கு விவாகரத்து வாங்கிடலான்னு சொல்றாரு. பக்கத்துல இருந்த லேடி அட்வொகேட்டோ வக்கீல் கிட்ட நீங்க ரொம்பவே லேட்டு, நான் இவர் வந்தப்பயே இவரை யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லி சிரிக்கிறாங்க. அடுத்த சீன்ல நம்ம ராஜேஷ் கோழி பண்ணையில சோகமா உட்கார்ந்துட்டு இருப்பாரு. அவங்க கிட்ட வேலை செய்யற எல்லாருமே அவங்க கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. என்ன விஷயம்னா அந்த தாத்தா எப்ப பாரு வந்து என்னோட கோழி பண்ணையை நீயே வாங்கிக்கோ நீயே எடுத்து நடத்துன்னு கேட்டுட்டு இருப்பாருல. இப்ப அவரோட பண்ணை ரொம்ப ஜோரா போகுதான். ராஜேஷோட பண்ணையில யாருமே வந்து முன்ன போல கோழி எல்லாம் வாங்க மாட்டேன்றாங்களாம்.
ஏன்னா ராஜேஷோட பண்ணையை விடவும் அந்த தாத்தா இன்னும் வேலை கம்மியா கொடுக்குறாரா, அதனால கஸ்டமர் எல்லாமே அவர்கிட்ட போயிடுறாங்க. இவங்க பண்ணை இப்ப டல் அடிக்குது. அதனால வேலை செய்யற பசங்க எல்லாமே இன்னைக்கு அந்த தாத்தாவோட பண்ணைக்குள்ள பூந்து பண்ணைய பூரா அடிச்சு உடச்சு நாஸ்தி பண்ணணும்னு முடிவு எடுக்கிறாங்க. ராஜேஷோ, நீங்க எது பண்றதா இருந்தாலும் பார்த்து பண்ணுங்கடா, நீங்க எது பண்ணாலும் அது என் தலையில தான் வந்து விடியும்னு சொல்றாரு. ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸோ, நீ போய் உனக்கு விவாகரத்து வாங்குற வேலையை பாத்துக்கோ, இந்த தாத்தா கதையெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றானுங்க. கூட இருந்த பசங்களும் ராஜேஷ் கிட்ட என்னன்னா உனக்கு விவாகரத்து ஆக போது, இனிமே என்னன்னா உனக்கு சந்தோஷம் தானேன்னு கேக்குறாங்க. அதுக்கு ராஜேஷோ, யாரடா சொன்னா நான் சந்தோஷமா இருப்பேன்னு? டிவோர்ஸ் ஆன பிறகு பொண்ணுங்க தாண்டா சந்தோஷமா இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆம்பளை துணை இல்லாம வாழ தெரியும். ஆனா ஆம்பளைங்களுக்கு அப்படி இல்லடா, பெண்கள் துணை இல்லாம கண்டிப்பா வாழவே முடியாது. ஆம்பளைங்க எல்லாம் வாழ்க்கையே போச்சுன்னு எதையோ தொலைச்ச மாதிரி சோகமா தாண்டா சுத்திட்டு இருப்போன்னு ரொம்பவே பாவமா சொல்றாரு ராஜேஷ். அதுக்கு பக்கத்துல இருந்த பையனும், ஏன்னா அண்ணி உனக்கு அவ்வளவு பிடிக்குமான்னு கேக்குறான். அதுக்கு ராஜேஷோ, நான் எப்படா அவ்வளவு பிடிக்கும்னு சொன்னேன், பொண்ணுங்க இல்லாம வாழ முடியாதுன்னு தானடா சொன்னேன்னு சொல்லுவாரு. புருஷனும் பொண்டாட்டியும் டிவோர்ஸ் கேஸ்க்காக இப்ப கோர்ட்டுக்கு வந்திருக்காங்க. ஜட்ஜ் அம்மா இவங்க கேஸ் தான் இப்ப முதல்ல எடுத்து விசாரிக்கிறாங்க. ஜட்ஜ் அம்மாவும் முதல்ல நம்ம ஜெயாவை பாப்பாங்க, அதுக்கப்புறம் ராஜேஷை பாக்குறாங்க. ஏமா பார்க்கவே ரொம்ப பாவமா இருக்கானேமா, இவனை போயம்மா நீ அடிச்சேன்னு கேட்பாங்க. ராஜேஷ் கூட சேர்ந்து வாழ உனக்கு விருப்பமான அவளை கேக்குறாங்க. ஜெயாவோ, முடியாது மேடம், இனிமே நான் இவன் கூட எல்லாம் சேர்ந்து வாழறதா இல்லன்னு சொல்லிடுறா. என்னம்மா நீ இவன் கூட சேர்ந்து வாழறியான்னு கேட்டாலும் மாட்டேங்கிற, டிவோர்ஸ் கூடன்னு கேட்டாலும் மாட்டேங்கிற, என்னதாம்மா பண்றதுன்னு ஜட்ஜ் அம்மா கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஜெயாவோ, கல்யாணத்துக்கு அப்புறம் எந்த ஒரு முடிவுமே நான் எடுத்தது கிடையாது மேடம், எல்லாமே அவரு தான் டிசைட் பண்ணுவாரு. ஏன் இந்த டிவோர்ஸ் விஷயத்துல கூட சரியா அவரே தான் முடிவு எடுத்தாரு, என்ன ஒரு வார்த்தை கூட உன்னோட ஒப்பீனியன் என்னன்னு கேட்கவே கிடையாது. திடீர்னு வந்தாரு, எனக்கு டிவோர்ஸ் வேணும்னு கேக்குறாரு. இந்த விஷயத்துல கூட என்னோட பங்களிப்பு இல்லனா எப்படி மேடம்னு ஒரு சரியான பாயிண்ட் எடுத்து வைக்கிறா. ராஜேஷோ, இப்ப நம்ம கோர்ட்ல இருக்கோம், ஜட்ஜ் எல்லாம் நம்ம பேசுறத பாக்குறாங்கன்ற ஒரு நினைப்பு கூட இல்லாம வழக்கம் போல ஜெயா கிட்ட வீட்ல எல்லாம் திமிரா பேசுவாரு. அந்த மாதிரி ஒரு ஆம்பளன்ற ஒரு திமிர்ல பேசுறாரு. ஜட்ஜ் அம்மா இவர் பேசுற தோரணையை பார்த்ததுமே ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறாங்க. இந்த மாதிரி திமிராலாம் இங்க வச்சு பேசக்கூடாதுன்னு அவரை கண்டிக்கிறாங்க. 2 பேருக்கும் 5 நிமிஷம் டைம் தரேன், நீங்க தனியா போய் பேசி ஒரே முடிவா எடுங்கன்னு சொல்லிடுறாங்க. இப்போ புருஷனும் பொண்டாட்டியும் தனியா பேசிக்கிறதுக்காக வராங்க. முதல்ல இவங்க 2 பேரும் பொண்ணு பாக்குறப்ப தனியா போய் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்ப 2வது வாட்டியே தனியா பேசிக்கிறாங்க. முதல் வாட்டி தனியா பேசிக்கும் போது எடுத்த எடுப்புலயே நம்ம ராஜேஷ் கோழி பண்ணைய பத்தி எல்லாம் பேசுவாருல்ல, இப்போ நம்ம ஜெயா அதே மாதிரியே எடுத்த எடுப்புலயே ராஜேஷ் கிட்ட உங்க பண்ணையில இப்ப கோழி எவ்வளவு விலைக்கு விக்கிறீங்கன்னு கேக்குறா. அதுக்கு ராஜேஷோ, பண்ண முன்ன மாதிரி நல்லா நடக்கிறது இல்ல, பிசினஸ் ரொம்பவே டல் அடிக்குது, நான் எப்பவும் மாதிரி 125 ரூபாய்க்கு தான் விக்கிறேன் இப்பவும் சொல்றாரு. ஜெயாவோ அந்த டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு, என்னோட பண்ணையில நான் 115 ரூபாய்க்கு தான் கோழியை விக்கிறேன்னு சொல்லிட்டு கெத்தா ஏஞ்சி போறாங்க அங்கிருந்து. என்னடா நடக்குதுங்க, இந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்கிறதுக்காக தானே போனாங்க, அப்புறம் எப்படி கோழி பண்ணா அப்புறம் எப்படி 115 ரூபாய்க்கு இவங்க விக்கிறாங்கன்னு தெரியலையேன்னு பார்த்தா நம்ம ஜெயா சூசைட் பண்ணிக்கலாம்னு சொல்லி அங்க போய் நின்று இருப்பாங்களா. அப்ப அவங்களுக்கு ஒரு யோசனை வருது. பேங்க்ல அந்த மேனேஜர் சொல்லியிருப்பாருல, புது பிசினஸ்க்கெல்லாம் லோன் தர மாட்டேன், பழைய பிசினஸ் எடுத்து நடத்துறதா இருந்தா லோன் தரணும். அது இவங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கு. ஜெயாவை புருஷனோட கோழி பண்ணைக்கு போயிருந்த போது அந்த தாத்தா வந்து பேரம் பேசிட்டு இருப்பாருல, என்னோட பண்ணையும் நீங்களே சேர்த்து நடத்துங்கன்னா, அது இவளுக்கு ஞாபகம் வருது. ஜெயாவோ இப்ப அந்த தாத்தாவோட கோழி பண்ணையை எடுத்து நடத்த ஆரம்பிக்கிறா. மத்த பண்ணைகளோட ரொம்பவே கம்மியான விலை வச்சு விக்கிறா. 115 ரூபாய்க்கு இவ விக்கிறதுனால எல்லாருமே இவகிட்ட தான் வாங்குறாங்க. கோழி பண்ண பிசினஸும் அமோகமா போகுது. அன்னைக்கு ஒரு நாள் ராஜேஷ் கிட்ட கூட அந்த பசங்க எல்லாம் சொல்லுவாங்களா, தாத்தாவோட பண்ணையை போய் அடிச்சு ஒடிச்சு நொறுக்க போறோம்னு சொல்லிட்டு, அதுக்காக அந்த பசங்க எல்லாம் அங்க போவாங்க. அங்க போய் பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் பண்ணையை எடுத்து நடத்திட்டு இருப்பாங்க. போன ஆம்பளை பசங்க எல்லாருமே நம்ம ஜெயா கிட்ட சண்டைக்கு வராங்க. ஜெயா தான் சண்டைன்னு வந்தா எப்படி அடிப்பான்னு நமக்கே தெரியுமே. புருஷங்கார சண்டைக்கு வந்தாலே பாரபட்சம் பார்க்காம அடிப்பா. இந்த பசங்களையா விட்டு வைப்பா, சும்மா எல்லாரையும் வெளுத்து கட்டுறா. யூடியூப்ல பார்த்து கத்துட்டு இருப்பால, அதே ஸ்டைல் தான் எல்லாருமே கராத்தே ஸ்டைல்ல சும்மா வச்சு பொழக்குறா. ஹீரோயின் கிட்ட அடி வாங்க முடியாம அந்த ஆம்பளை பசங்க எல்லாருமே ஒரு கட்டத்துல இவ காலை புடிச்சு கதறுவாங்க. அக்கா அடிக்காதீங்க அக்கான்னு கடைசியில ஹீரோயின் கால்ல விழுந்து கெஞ்சுறாங்க. ஆணாதிக்க சமூகம் கடைசியில ஒரு பெண்ணோட கால்ல விழுந்திருக்க மாதிரி ஒரு கிளைமேக்ஸை காட்டி படத்தை முடிக்கிறாங்க. என்ன நண்பர்களே, படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றதை எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.